தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை, நான் வாசிக்கிற விதம், இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 1. வானப்பத்திரிகையின் ஓரங்களில் மஞ்சள் தடவப்பட்டு கொண்டிருக்கும் மாலை, சீசா, சறுக்கு மரம், ஊஞ்சல் இவற்றை வீரமற்ற விளையாட்டு என்று புறக்கணித்துவிட்டு புழுதி கிளப்பி கபடி கொண்டிருந்தார்கள் அந்த காலனியின் குழந்தைகள். மொத்தம் 3 மாடியில் 66 போஷன்கள். கட்டிடம் முழுக்க மஞ்சள் காவி. முன்னொரு காலத்தில் அடிக்கப்பட்டிருந்தது போல் உள்ளது. பல போஷன்களின் பக்கவாட்டு பால்கனியில் கிளிப் வைத்த சட்டை பேண்ட்டுகள் கை கால்களை உதறிக்கொண்டிருந்தன. அந்த என்ஃபீல்டு 200 காலனியின் நடைபாதையில் திரும்பியது, நெருங்கியது, நின்றது. கபடி 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 கபடி. தம்பி, என்ன சார் என்றன 8 குரல்கள். இங்கே பரத்னு ஒரு வக்கீல் இருக்காரே, அவர் எந்த போர்ஷன்? ஜோதி, உனக்கு தெரியுமாடா? சாந்தி, உனக்கு தெரியுமாடி? 2ஆம் மாடியில் 37ஆம் நம்பர் போர்ஷன். தேங்க்யூ பேபி. 2வது மாடியின் வராந்தாவில் இறைச்சலாகி இருந்தது. ரிட்டையர்ட் ஐட்டங்கள் தத்தம் வாசல்களில் காலையில் தொங்கிய பேப்பரை இன்னும் படித்துக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் ஒண்டிக் கொண்டு கிரிக்கெட் விளையாடினார்கள். ஏய் சனியனே, உள்ளே வந்து தலைவாரி கோடி இளவே, தத்தக்கா புத்தக்கா என்ற ஒரு குழந்தை தவழ்ந்தது. வர்றப்போ மறந்துடாம ஒரு ஃபேரெக்ஸ் வாங்கிட்டு வாங்க. ஒரு அம்மா மகளுக்கு சட்டை போட்டு கொண்டிருந்தாள். நாங்கள் சினிமா போயிட்டு வரோமக்கா. 37ஆம் நம்பர் போர்ஷன் கடைசிக்கு முதலில் இருந்தது. உள்பக்கம் சாத்தி இருந்தது. நின்றான். சார் என்று தட்டினான். பதில் இல்லை. சார் என்று மறுபடியும் தட்டினான். ஒரு வயதான அம்மாள் கதவை திறந்து, என்ன வேணும் என்றாள். மிஸ்டர் பாரத் இருக்காரா? ஒரு முக்கியமான விஷயமா கன்சல்ட் பண்ணணும். உள்ளே வந்து உட்காருங்க, இப்ப வர்ற நேரம்தான். உள்ளே ஹால் அபார சுத்தமாக இருந்தது. சுவர் அப்பா பாடகர்களை அறிமுகப்படுத்தியது. சோபாவின் உரை சலவை மடிப்புடன், ட்ரேமேல் டீமேட் கலையளவுடன், வால் கிளாக் பி இண்டியன் பை இண்டியனை மீறிப்போயிருந்தது. மேஜை மேல் விரிப்பு மேல் நூல்கள், கிளிகள். பட்டமளிப்பு விழா போது எடுத்த கருப்பு அங்கி போட்டோ. 10 நிமிடம் கழித்து பாட்டி என்று வந்தவன் கையில் காய்கறி கூடை, தோல்பை, உதட்டில் உஸ். அவனை பார்த்து ஹலோ, ஒரு நிமிஷம் என்று உள்ளே சென்று திரும்பி வந்து பேனை போட்டு எதிரே அமர்ந்து ஷூக்களை கலற்றி ஓரமாக போட்டு எஸ் என்றான் பரத். நல்ல உயரம், பெல்ட்டின் பக்கிள்ஸில் பி, கோடு கோடாக சட்டை, உதட்டுக்கு மேலே மொட்டை. தாடையில் இந்த கதை துவங்குவதற்கு 2 நாள் முன்பு துவங்கிய தாடி, ட்ரிம் உள்ள பவர் கண்ணாடி. என் பேரு ஜெகன் என்று கை நீட்டினான் வந்தவன். கண்களில் கருப்போடு மிக லேசாக பசுமை கலந்திருந்தது. மேலே ஒரு சோகம் கோட்டிங் ஆகியிருந்தது. புருவங்கள் பெண்ணுக்கு இருக்க வேண்டியவை, உதடுகளும் அப்படியே. தலையில் வைத்திருந்த குல்லாவில் இன்டர்நேஷனல் அமைதி சின்னம் இருந்தது. டிஷர்ட்டில் ரிலாக்ஸ் ஹேவ் மீ என்று எழுதியிருந்தது. ஒரு கையில் எலக்ட்ரானிக் கடிகாரமும் மற்றொன்றில் தங்க கங்கணமும் வெள்ளை ஃபாண்டின் முடிவுகள் கட்ஷூவுடன் மறைத்தன. சொல்லுங்க, என்ன விஷயம் என்றான் பரத். மிஸ்டர் விஜயன் என்னோட ஃப்ரெண்டு, அவர்தான் என்னை உங்ககிட்ட அனுப்பினார். எந்த விஜயன்? டென்னிஸ் கோர்ட்டில் மீட் பண்ணுவீங்களாமே. எஸ், என்ன விஷயம்? 2 நாளாக நான் எனக்குள்ளேயே போட்டு குழப்பி செத்துக்கிட்டு இருக்கேன். யார்கிட்டையாவது என் மனசை டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணப்போ விஜயன் உங்களை சஜஸ்ட் பண்ணார். பேப்பர்களில் தலைப்பு பெருசாக போட்டுக்கிட்டு அப்புறம் தான் நியூஸ் உள்ளே வரும். நீங்கள் நேராக நியூஸுக்கு போயிடுங்க. ஒரு வரியிலேயே தலைப்பை சொல்லுங்களேன். என்ன காரியமாக என்னை சந்திச்சிங்க? யூ வாண்ட் டு கன்ஃபெக்ஷன் எனிதிங்? இல்லை சார், குழப்பிட்டேனா? எனக்காக நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபடணும். குட். ஒரு கிளைண்ட்டாக வந்திருக்கீங்க. 5 வருஷமாச்சு நான் வக்கீலாக ஒர்க் பண்ணி. பிளைனாக சொல்கிறதுக்கு என்ன, போர்டு மாட்டினேன், குழாயடி சண்டை தான் வந்துச்சு, கலட்டினேன். இப்போ ஒரு டிராக்டர் கம்பெனியில் செக்ஷன் மேனேஜராக இருக்கேன். சொந்த ஊர் கோவை. இங்கே சமையலுக்கு பாட்டி, ப்ரைவேட்டாக எப்போவாச்சும் சில வேலைகள் செய்கிறத உண்டு. வெல், இப்போது முதல்ல உங்களுக்கு தேவை காஃபி என்று பரத் உள்ளே சென்றான். பீங்கான்கள் பேசின. 2 கப்களோடு வந்தான். காலி கப்கள் வைக்கப்பட்டதும், மிஸ்டர் ஜெகன், உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். நான் பெசன்ட் நகரில் இருக்கேன் சார். விவேகானந்தாவில் பிஎஸ்சி படித்தேன். அப்பா ஜுவல்லரி வச்சிருக்கார் பாரிஸ் கார்னரில். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா கற்றுக்கணும்னு ஆசை. கையில் பைக் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன் ஆல் லைன்ஸ். எனஃப். விஷயம் என்ன? முரளி கிரியேஷன் தெரியுமா உங்களுக்கு? ட்ராமா ட்ரூப்? கரெக்ட். யங் பிளட்ஸ் 3 வருஷத்தில் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க. 12 ட்ராமா ஸ்டேஜ் ஆகி அத்தனையும் சக்ஸஸ். 2 படமாகுது. ஒன்று ராஜ் பரத் டைரக்ஷன். அந்த ட்ராமா ட்ரூப்பில் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு செகண்ட் ரோல் போடுவான். தொழிலா இல்லை, ஹாபியா. வசதியான வீட்டு பொண்ணு. முரளி என் ஃப்ரெண்டுங்கிறதால ரிஹர்சலுக்கு நான் அடிக்கடி போவேன். அப்போ ஆரம்பித்த பழக்கம். 1 மாதம் கூட ஆகலை எங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிக்க. சரி, பீச் போனீங்களா? போனோம் சார்.
ஹோட்டல், சினிமா போனீங்க. ஆமாம். ஒரு நாள் லாட்ஜில் ரூம் போட்டு. சேச்சே, இல்லவே இல்லை. சரி, அந்த பிரச்சனை இல்லை. வேற என்ன? ஜெகன், நீங்கள் இன்னும் பிரச்சனைக்கே வரலையே. ப்ளீஸ் லிசன். வர்றேன், வரிசையாக வர்றேன். ஜெயந்திக்கு அப்பா அம்மா கிடையாது. சித்தப்பா வீட்டில் தான் வளர்ந்தது, வாழ்கிறது எல்லாமே. ப்ரொஃபஸர் சின்ஹான்னு பேர். இந்த காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லை, ஜோதிடத்தில் ப்ரொஃபஸர். மரத்தடி கிளி வேலை இல்லை. பெரிய பெரிய சிட்டிங்களுக்கு பிளேனில் பறந்து ஏஸ் ரூமில் தங்கி மந்திரி செக்ரட்டரி கையெல்லாம் பிடிச்சு இத்தனாம் தேதி தேர்தலை ஜெயிப்பேன், இத்தனாம் தேதி கமிஷன் வரும்னு சொல்லிட்டு ஆயிரங்களை அள்ளிட்டு வருவார். மிஸ்டர் சின்ஹாவோட நான் பல தடவை பேசி பார்த்துருக்கேன். ரொம்ப தத்துவ ரீதியான தர்க்கம் பண்ணுவார். அவர் சொல்கிற எழுத்தாளர்கள் பேரெல்லாம் நமக்கு சாப்பிட்ற வஸ்துவோட பேர் மாதிரி இருக்கும். பல சமயம் அவர் பேசுகிறதே புரியாது. இன்னும் சொன்னால் அவர் பேச்சிலேயே ஒரு ஹிப்னாட்டிச சக்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் சொல்லுக்கு அந்த திறமை அவசியம்தான். ரொம்ப விஷயஞானம் உள்ளவர், நிறைய தெய்வ பக்தி. எங்கள் காதலை பற்றி ஒரு நாள் ரொம்ப நடுங்கி கொண்டே சொன்னேன். முதல்ல குதிச்சார், வெளியே போனார். 2 நாள் கழித்து மறுபடியும் பேசினேன். ரொம்ப நேரம் பேசினேன். ஜெயந்தியும் அழுதான். என் ஜாதகம் கேட்டு வாங்கிட்டாரு. மறுநாள் சம்மதிச்சார். 6 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்போதுதான் ஜாதகப்படி ஜுவாலையின் சக்தியோட சிசு உண்டாகுன்னு சொன்னார். காத்திருந்தோம். டெலிஃபோன் 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 டெலிஃபோன். எழுந்து சென்று எடுத்தான் பரத். ஹாய் சுசி, எப்போ வந்த? வெரி குட். ஏன் ஸ்டேஷனில் நிற்கிறேன்? ஒரு டாக்ஸி பிடிச்சு வந்துரு. சாரிம்மா, ஒருத்தரோட முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன். அவரை வெயிட் பண்ண சொல்லிட்டு நான் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வர்றது அழகில்லை. கோவிச்சுக்காதவா. ரிசீவரை வைத்து விட்டு சமையல் அறைக்கு ஓடி, பாட்டி சுசி வந்திருக்கா, ஃபோன் செஞ்சா ஸ்டேஷன்லேருந்து, இப்போ வந்துடுவா. பிரெட் இருக்கா? பிரெட் டோஸ்ட் அவளுக்கு பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்தபோது ஜெகன் நின்று கொண்டிருந்தான். ஏன் எழுந்திரிச்சிட்டிங்க? உங்களுக்கு கெஸ்ட் யாரா வர்றாங்கன்னு புரியுது. நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். எப்போ ஓய்வாக இருப்பீங்க? உட்காருங்க முதல்ல. உங்களுக்காகத்தான் நான் ஸ்டேஷனுக்கு கூட வரலைன்னு ஃபோனில் சொன்னேன். அத்தை பொண்ணு ஏதோ பேங்க் எக்ஸாம் எழுத வந்திருக்கா. நோ ப்ராப்ளம். நீங்கள் சொல்லுங்கள் ஜெகன் என்று டியூப்லைட்டை போட்டான். வெளியே மாலையை மென்று விழுங்கி கொண்டிருந்தது இரவு. அதற்கு வெற்றி பாடல் பாடி பறந்தன குருவிகள். தென்னை மரங்களும் தென்றலும் காதலித்துக் கொண்டிருக்க நிலாவாத்தியார் வான வகுப்பறைக்குள் நுழைந்து நட்சத்திர மாணவர்களே என்று பாடம் துவங்க ஜெகன் மறுபடியும் அமர்ந்தான். 15 நாளுக்கு முன்னாடி நானும் ஃப்ரெண்ட்ஸுமா சேர்ந்து டெல்லி பக்கம் டூர் கிளம்பினோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் திரும்பினோம். வந்ததும் உடனே ஜெயந்திக்கு ஃபோன் செஞ்சேன். ஏன் நிறுத்திட்டீங்க? ஃபோன் செஞ்சீங்க, அப்புறம்? உதட்டை கடித்தான். கண்கள் சிவந்தன, விரல்கள் பிசையப்பட்டன, பற்கள் நெறிப்பட்டன. என் ஜெயந்தி, என் ஜெயந்தி என்றான். உடைப்பிடித்து விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான். ஜெகன், ஜெகன், என்ன இது? ரிலாக்ஸ், அழாதீங்க. என்ன ஆச்சு உங்கள் ஜெயந்திக்கு? வேற இடத்துல கல்யாணம் ஆயிருச்சா? இல்லை. என்ன? என் ஜெயந்தி செத்து போயிட்டா சார். அத்தியாயம் 2. ஆரவார அமைதி. கிர்ரட்டு கிர்ரட்டு என்று ஃபேன் ஓடும் சப்தம். மீண்டும் கன்னங்களின் மேல் திரும்ப திரும்ப நீர்க்கோடுகள் போட்டுக்கொண்டிருக்க இன்னும் அழுது கொண்டிருந்தான் ஜெகன். சாரி மிஸ்டர் ஜெகன், ரியலி சாரி என்றான் பரத். மெல்ல மெல்ல தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டு கர்ச்சீஃப் எடுத்து துடைத்து கொண்டு மே ஸ்மோக் என்று கேட்டுக்கொண்டு 2 பஃப் இழுத்த பின்னர் சற்று அமைதிக்கு வந்தான் ஜெகன். எதுவும் விபத்தா என்றான் பரத். இல்லை, இயற்கை சாவு, ஹார்ட் அட்டாக். ஏற்கனவே அவர் ரொம்ப வீக். சில சமயம் நெஞ்சு வலி வரும் அவளுக்கு. நானே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கேன். ஆனால் இத்தனை சீக்கிரம் என்னை விட்டு போவான்னு நினைக்கல. பாடியை கூட நான் பார்க்க முடியல. இறந்து 6வது நாள் தான் நான் வந்தது. ஜெகன், காதலியை இழக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு வாட்கனைஸே பரிதாபமான விஷயம். மகா துன்பம்தான். இப்போ என்னை தேடி வந்தது என்ன காரணத்துக்காக? சிகரெட் முடியும் நிலையில் இருக்க ஆஸ்ட்ரேயை தேடி அது மேஜை மேல் இருப்பதை கண்டு எழுந்து சென்று சிகரெட்டின் சடலத்தை புதைத்து விட்டு வந்தான் ஜெகன். என் மனசுல ஒரு சந்தேகம். இதுல? என் ஜெயந்தியோட சாவுல. வாட் டு யூ மீன்? ஆமா மிஸ்டர் பரத், எனக்கு என்னவோ இது இயற்கையான சாவு இல்லைன்னு தோணுது. எதை வச்சு சொல்றீங்க? என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா என் மனசு திருப்பி திருப்பி சொல்லுது இது சாதாரண சாவு இல்லைன்னு. என்னவோ நடந்திருக்கு, சம்திங் லைக் மர்டர். பரத் ஒரு வரி சிரித்தான். இது எல்லா காதலர்களுக்கும் தோன்ற ஒரு பிரம்மை நினைப்பு. திடீர்னு ஏற்பட்ட இந்த முடிவை உங்களால் தாங்க முடியாததால என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நெஞ்சு வலி வரும்னு நீங்களே சொல்றீங்க. ஆனாலும் சந்தேகப்படுறேன் பரத். சந்தேகப்படுறதுக்கு ஊசி முனையாவுக்காவது காரணம் வேணும் ஜெகன். அப்படி எதுவும் இருக்கா? நான் சொன்னேனே, அவர் சித்தப்பா. அவர் வித்தியாசமான குணவாதி. அவர் பேச்சு ஒன்றுலையும் 20 அர்த்தம் இருக்கும். அவர் தான் என்னமோ பண்ணிட்டார். சாரி ஜெகன், உங்கள் லாஜிக்கே எனக்கு புரியல. சின்ஹா ஜெயந்தியோட சொந்த சித்தப்பா. ஆமாம். சின்ன வயசுல இருந்து வளர்த்தவர். ஆமாம். ஜெயந்திக்கு எதுவும் தனியாக சொத்து இருக்கா? இல்லை. பின்ன எங்கே இருந்த மோட்டிவ்? இறந்த சமயம் சிச்சுவேஷன் எப்படின்னு தெரியுமா? தெரியும், குரு சொன்னான்.
ராத்திரி 2 மணிக்கு திடீர்னு ஜெயந்தி ரூம்ல இருந்து அவன் நெஞ்சு வலிக்குதே அம்மா அப்பான்னு கத்துற சத்தம் கேட்டிருக்கு. எல்லாரும் ஓடி போனா தன்னோட ரூம் கதவை திறக்கறக்கு பெட்ல இருந்து எந்திரிச்சு கூட வர முடியாத அளவுக்கு துடிச்சிருக்கா. வெளியில இருந்து கதவை உடைச்சு உள்ள போனப்பதான் அவ உயிர் அடங்கிடுச்சு. டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து லங்ஸை எல்லாம் மசாஜ் பண்ணி பார்த்துருக்கார். பிரயோஜனம் இல்லை. 336. இதுல சந்தேகப்படுற மாதிரி என்ன இருக்கு? சரி, யார் அந்த குரு? ஜெயந்தியோட தம்பி. அவனும் சித்தப்பாவோட பராமரிப்புல தான் இருக்கான். பிஏ முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான் சார். என்னதான் ஏற்கனவே வீக்கான ஹார்ட் உள்ளவளா இருந்தாலும் இத்தனை சீக்கிரம் செத்து போற அளவுக்கு ஆரோக்கிய குறைவா அவ இல்லை. ஜெகன், ஜெயந்தி கொலை செய்யப்பட்டு அதை மறைக்கப்பட்டு சாதாரண சாவா மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்க சந்தேகம். ஆனா அந்த சந்தேகத்துக்கு ஆதாரமா ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட இல்லை. சித்தப்பா மேல உங்களுக்கு எப்படி? சொல்றேன் சார். அவர் ஒரு மாதிரி சார். முத நாள் எங்க காதலை கண்டிப்பா எதிர்த்தவர். மறுநாள் கொஞ்சம் பேசின உடனே ஜெயந்தியும் சொன்னா உன்னை பத்தி விசாரிச்சேன், எனக்கு சம்மதம்னு டபால்னு இறங்கிட்டார். அப்பவே எனக்கு அது வித்தியாசமா பட்டுச்சு. ஆனா சாவு நிகழ்ந்த விதத்துல எதுவும் சந்தேகமா படலையே. அத்தனை பேர் முன்னில துடிச்சு இருந்ததா சொல்றீங்க. ப்ளீஸ் பரத், இங்கேயே இந்த கேஸை முடிச்சிடாதீங்க. எனக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணி அது இயற்கை சாவுதானான்னு மட்டும் விசாரிச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுங்க போதும். சின்ஹாவை நீங்க சந்திச்சிட்டீங்களா? டூர் முடிஞ்சு வந்து? இல்லை, முந்தானா காலையில் தான் வந்தேன். விஷயம் தெரிஞ்சதும் ஜெயந்தி வீட்டுக்கு போனேன். குரு தான் இருந்தான். எல்லாத்தையும் சொல்லி அழுதான். சின்ஹா தூங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்க்கலான்னு வந்துட்டேன். இன்னும் பார்க்கல அவரை. சின்ஹா மேலே சந்தேகப்பட ஸ்ட்ராங்காக எதையும் சொல்லலைங்க. அவர் கெட்டவர், பொல்லாதவர்னு என் மனசு சொல்லுது. என்ன செலவானாலும் சரி. அது இல்லை மிஸ்டர் பிரச்சனை. பாடியை எரிச்சு 1 வாரம் ஆச்சு இல்லையா? 8 நாள். அது ஒரு கொலைன்னு வச்சு பேசுவோம். ஒரு திட்டமிட்ட கொலையை இயற்கையான சாவா காட்டுற அளவுக்கு புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கொலையாளி 8 நாளைக்கு அப்புறம் எதுவுமே தடயத்தை நமக்காக விட்டு வைப்பானா? எனக்கு என்னவோ இந்த கேஸை ஹெல்த்தியாக படலை. ஆனால் இப்போ உங்களுக்காக விசாரிக்க வேண்டியது என் கடமை. நீங்கள் மிஸ்டர் சின்ஹாவை இன்னும் சந்திக்கலை. நாளைக்கு செகண்ட் சாட்டர்டே. எனக்கும் லீவு தான். சின்ஹா வீட்டில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் என் வீட்டுக்கு வாங்க, போவோம். என்னையும் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எனக்கும் ஜெயந்தியை தெரியும்னு சொல்லுங்கள். குருவையும் சந்திக்கணும். ஒரு அவுட்லைன் கிடச்சிரும் நாளைக்கு. தேங்க்யூ சார். சார் வேணாம், சும்மா பரத்தனே சொல்லுங்க. அப்போ நான் வர்றேன். ஒரு நிமிஷம், மணி பர்ஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். அப்போது அதில் நிச்சயமாக ஜெயந்தியோட ஃபோட்டோ இருக்கும்ல? கொடுங்க. எடுத்து கொடுத்தான். நாளைக்கு வர்றேன் என்று சென்றான். 2 பின்னல்கள் 2 தோள்களிலும் சரிந்து வளைவு புருவங்கள் நடுவில் சின்னதாக பொட்டு வைத்து கண்களில் மார்கழி மாதத்து காலை பூ போன்ற குளிர்ச்சி மலர்ச்சியுடன் மெலிசான செயின் ஜாக்கெட்டுக்குள் சென்றாலும் லாக்கெட் தெரிய காதருகே செயற்கையான கூந்தல் சுருள் பிளஸ்ஸான அழகு தர ஜெயந்தி. படத்தின் பின்பக்கம் பார்த்தான் பரத். லட்சம் முத்தங்களுடன் ஜெயந்தி என்று பச்சை இங்கில் எழுதி சுற்றிலும் 7-8 சிவப்பு இங்கு உதடுகள் வாக்கியத்தை அடைகாத்தன. ஜெகன் பாவம், லக்லஸ் இளைஞன். ஜன்னல் வழியாக காலனியின் வாசல் பகுதியை பார்த்தான் பரத். சிமெண்ட் வளைவுக்குள் அந்த ஆட்டோ நுழைய ஜீன்ஸின் கால் பகுதி தெரிய பரத்தின் மனம் பால் குக்கராக மாறி விடாமல் விசிலடித்தது. சி, பார்த்து 7-8 மாசம் இருக்கும். கடிதம் எழுதி 2 மாதம் இருக்கும். வந்தவுடன் ஹூ ஹா என்று கராத்தேயில் காலை உயர்த்தி ஏன் லெட்டர் போடலை சோம்பேறி அங்கிள் என்று உதைக்கப் போகிறாள். வேகமாக சமையலறை சென்று பாட்டியின் கையை பிடித்து அழைத்து வந்து காதுக்குள் விஷயம் சொல்லி தன் அறைக்குள் நுழைந்து படுக்கையில் பாய்ந்து அசையாமல் கிடந்தான் பரத். டொக் டொக், டடக் டடக். வாமா சுசி வா. எங்க பரத், ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு வர முடியலையாமா? மெதுவா மெதுவா பேசு. காலையிலிருந்து ஜுரம் அவனுக்கு. ஃபோனில் அதை சொல்ல வேண்டாம்னு தான் வேற சொன்னான். ரூமில் படுத்திருக்கான். அறை கண்ணை திறந்து பார்த்தான். அறையின் திரையை விலக்கி வேகமாக உள்ளே வந்தாள். மூடிக்கொண்டாள். முனகினாள். அம்மா. கண்ணாடி வளையல்கள் சப்திக்க அருகில் அமர்ந்தாள். நெற்றியில் தொட்டு பார்த்தாள். சூட்ட காணமே. இப்போ கொஞ்சம் தேவலாம் என்று அவன் மூக்கை திருகினான். யூ நாட்டி என்று முஷ்டியை மடக்கின கையை பிடித்திழுத்து தன் மேல் சரித்து கொண்டு எப்போ வந்த கழுதை என்றான். கேவலமான கேள்வி என்று விலகி அமர்ந்தாள். பரவாயில்லையே, வளர்ந்திருக்கியே கொஞ்சம். தேங்க்ஸ். பரவாயில்லையே, வளர்ந்திருக்கே கொஞ்சம். எத்தனை தடவை சொல்லுவீங்க? 2வது தடவை உயரத்தை சொல்லலை. யூ படவா அங்கிள் என்று தொடையில் கிள்ளினாள். எப்போ எக்ஸாம்? நாளன்னைக்கு சண்டே. 35 பைசா கூட இல்லாமல் பிச்சை எடுக்கிறீங்களா பரத்? சீச்சி, ஏன்? 3 மாசமா ஒரு காடை கூட காணோம். அது வந்து யுவர் ஆனர். போதும், டைம் இல்லை. லெட்டர் எழுதினா தானா? மனசில் முழுக்க நீ தான் இருக்க கண்ணம்மா. என் இதயத்துக்கு நான் லெட்டர் எழுதணுமா என்ன? அப்படி எழுதுனா அது அந்நியப்படுத்துகிற மாதிரின்னு தமிழ் ஹீரோவெல்லாம் ஆக வேண்டாம். ஐநோ, நீங்கள் உலகத்திலேயே உருப்படாத ஒரு மகா சோம்பேறி. உங்களை என்று படுக்கையிலிருந்து தலையினை எடுத்து 4 சாத்து சாத்தினாள். பட் பார்த்தான். விடுபட்ட டைட் டாப்ஸின் பட்டனை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு சென்சார் என்று போட்டுக்கொண்டாள்.
போ போ குளிச்சுட்டு வா, வெளியில போகலாம். 20 நிமிடம் கழித்து ஒரு மேக்ஸிக்குள் எட்டி பார்த்தாள் சுசீலா. 2 கூராய் கூந்தல், மெலிதாக லிப்ஸ்டிக். பரத் தலை சீவி கொண்டிருந்தான். பாட்டி ஊரில் உள்ளவர்களின் சௌகரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். மன்னியின் குழந்தைகள் நாமகரணம், கோகிலாவின் திருமணத்திற்கு போடப்பட்ட சவரன்களை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தாள். நான் ரெடி அங்கிள். இதோ ஒரு நிமிஷம். பவுடர் எடுத்தான். மேஜமேல் இருந்த புத்தகங்களை தலைப்பு பார்த்து கலைத்து போட்டாள். கோர்ட்டுக்கு தான் போறதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த தடியன்ஸ்? ஞாபகார்த்தமா தான் சட்டை எடுத்தான். அகாதா கிறிஸ்டியின் குரூக்கட் ஹவுஸை திறந்த போது சொய் என்று வழுக்கி ஜெயந்தியின் போட்டோ கீழே விழுந்தது. எடுத்து பார்த்த சுசீலா ஹே யூ என்று உற்சாகமாக போட்டோவை தட்டினாள். என்ன உனக்குள்ளேயே பேசிக்கிற? இந்த போட்டோ ஏது பரத் உங்களுக்கு? ஜெகன்னு ஒருத்தர் கொடுத்தார், உனக்கு தெரியுமா? எவ்வளோ தெரியுமாவா? ஸ்டெல்லா மேரிஸில் படித்தப்ப என் கிளாஸ்மேட் அங்கிள், ஜெயந்தின்னு பேர். இவகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ரொம்ப பிரமாதமாக அப்படியே நம்புற மாதிரி டிசைனாக போய் சொல்வா. அத்தியாயம் 3. என்ன சொன்ன? பொய் சொல்வாளா? ஏன்? சும்மா ஒரு ஜாலி மாதிரி. ஏதாச்சும் உதாரணம் சொல்லேன். மகேஷுங்கிறவன் லவ் லெட்டர் எழுதி கொடுத்தான். பஸ் ஸ்டாப்பில் அத்தனை பேர் முன்னாலேயும் வச்சு ஸ்லிப்பரை கழட்டி விளாசிட்டேன். இதோ பாரு, செருப்பு பிஞ்சு போச்சும்பா. உண்மையிலேயே கல் தடுக்கி செருப்பு பிஞ்சிருக்கும். அதுக்கு இப்படி ஒரு கதை விடுவா. 2 நாள் கழிச்சு பொய் சொன்னேன்டின்னு சொல்லிடுவா. அவள் ட்ராமாவில் நடிப்பான். ஒரு தடவை சினிமாவில் ஒரு சின்ன ரோல் செஞ்சுருக்கிறதா சொல்லி தேட்டருக்கு அழைச்சிட்டு போனான். வணக்கம் போட்டு முடிகிற வரைக்கும் அவளை காணோம். சிரிச்சுக்கிட்டே சும்மா சொன்னேன்னு சொன்னான். அவள் சொன்ன பொய்கள்லையே டாப் என்னன்னா, கையில் பெரிய பாண்டேஜ் போட்டுக்கிட்டு ஒரு நாள் வந்து தம்பியோட பைக்கில் போனப்போ ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிஞ்சு போச்சுன்னு சொன்னான். பரிதாபப்பட்டோம். ஒரு வாரம் வரைக்கும் பாண்டேஜ் போட்டுக்கிட்டு இருந்தா. அப்புறம் எல்லோருக்கும் முன்னால் பிரிச்சா. அங்கே ஏமாந்தீங்களா என்று பேனாவால் எழுதியிருந்துச்சு. நிச்சயமாக ஸ்க்ரூ லூஸ் இல்லை, ஆனால் வித்தியாசமான பொண்ணு. நீங்கள் கேட்டதை சொல்லிட்டேன். இவ ஃபோட்டோ ஏன் வந்துச்சுங்க சொல்லுங்க என்றாள் சுசி. பரத் யோசனையில் இருந்தான். வெளியே போய்கிட்டே சொல்கிறேன். பாட்டி, நாங்கள் வர லேட்டானாலும் ஆகும். சாவி எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் பூட்டிக்கிட்டு படுத்துக்குங்க. படிகளில் இறங்கி ஸ்கூட்டரை நெருங்கி ஸ்டார்டரை கிக்கினான். பரத் உரிமையது. வயிற்றை காட்டிக்கொண்டு அமர்ந்தால் சுசீலா. புறப்பட்டது. ஆகாயம் அப்கோலைட் கம்பெனியின் கருப்பு பெயிண்டை அடித்து கொண்டிருக்க, ஈரம் காய்வதற்கு முன் வந்து தொட்ட காரணத்தால் ஒட்டி கொண்டது நட்சத்திரங்கள். ஜெயந்தியை பற்றி இன்னும் சொல்லேன் சுசி. முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொல்கிறேன். ஜெயந்தி உனக்கு ரொம்ப நெருக்கமான தோழியா? அப்படி இல்லை, ஆனால் ஃப்ரெண்டு. சப்போஸ் அவள் செத்து போயிட்டா அதிர்ச்சி மட்டும் அடைவியா, அளவும் செய்வியா? அழமாட்டேன். ஜெயந்தி செத்து போயிட்டா. என்ன? மிச்சத்தையும் இந்த ஹோட்டலோட ரூப் கார்டனில் உட்காந்து சொல்கிறேன். மண் தொட்டிகளில் செடிகள் வளர்க்கப்பட்டு வசீகரமாக ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தன. மறைந்திருந்த ஸ்பீக்கர்கள் வழியே ஹாவ் யுவர் சீன் த ரெயின் என்று கேட்டார்கள் இசையோடு. பெப்பர் சால்ட்டோடு மனம் கமலும் மங்களூர் பத்திகளும் ஒவ்வொரு மேஜையிலும். முதல் சிகரெட்டின் முடிவை நசுக்கிவிட்டு பரத் சொன்னான். என்னால் நம்பவே முடியல பரத். அவ்வளவு நிஜமா? எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வீடு தேடி வந்து என் காதலி செத்து போயிட்டதா சொல்லணும்னு அந்த ஜெகனுக்கும் அவசியம் இல்லை. ஏன் சுசி, அவள் காதல் பற்றி உனக்கு தெரியுமா? நான் அவளோட படித்தது 2 வருஷத்துக்கு முந்தி, பார்த்து 2 வருஷமாச்சு. இந்த காதல் எப்போ ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது. நெஞ்சு வலி வருமா அவளுக்கு? அதெல்லாம் தெரியாது. அவள் வீட்டுக்கு போயிருக்கியா? ஒரே ஒரு தடவை 4-5 பேரோட போனேன். அவள் சித்தப்பாவை பார்த்துருக்கியா? இல்லை, ஆனால் நிறைய சொல்லுவா. எப்பவும் ஏதாச்சும் படிச்சுக்கிட்டே இருப்பாராம். சலவைக்கு போயிட்டு வந்த சட்டைக்குள்ளே ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை கட் பண்ணி வைப்பாங்கல்ல, அதை கூட படிப்பாராமா. மாசத்துல 10 நாள் வீட்டில் இருந்தா பெருசு. சதா டூர். பெரிய ஜோசியர் அவர். எனக்கு அஸ்ட்ராலஜினாலே அலர்ஜி. உங்களுக்கு? சுசி, அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஜெகன் என்ன சந்தேகப்படுறான்னா, ஜெயந்தியை அவள் சித்தப்பா திறமையாக கொலை செஞ்சு வெளியே தெரியாமல் சாதாரண ஹார்ட் அட்டாக் சாவாக்கிட்டாருன்னு. நான்சென்ஸ். எதுக்காக கொலை பண்ணணும்? அதுக்கு ஜெகன்கிட்ட பதில் இல்லை, ஆனால் சந்தேகம் மட்டும் இருக்குது. இந்த மாதிரி ஓட்ட கேஸையெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க பரத். வெறும் கற்பனைகளை வச்சு இறங்காதீங்க. கொஞ்சமாச்சும் நுனி இருந்தால் உள்ளே போங்க. எனக்கு என்ன? எனக்கே. உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த நிமிஷம் 3 பேர் பக்கத்தில் வந்து மணிப்பரிசை எடுன்னு சொன்னால் வாட்சையும் சேர்த்து கலட்டி கொடுத்துட்டு பேட்டரி வீக் ஆகிடுச்சு மாற்றிக்கங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா ரைட்? ஓவர். ரொம்ப ராவரணி. என் கண்ணில்லை. கொஞ்சம் என்ன மசால் தோசை சாப்பிட விடு. பிழைச்சி போங்க. சரி, ஜெயந்தி சாவை எப்படி தோண்ட போகிறீங்க? நாளைக்கு சின்ஹா மற்றும் குருவை சந்திக்கிறேன். ஐடியா. நீயும் வாய நாளைக்கு. உனக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால துக்கம் விசாரிக்க நீ வர்றியா? என்ன? எனக்கு எக்ஸாம் இருக்குது நாளைக்கு. பெரிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமா? ப்ரொஃபஷனரி தானே. 1000 எழுதிட்டேன். டிக் 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 பண்ணிடுவேன். நீயும் வந்தா வீட்டு வேலைக்காரி, உறவுக்கார பொம்பளைங்க இவங்க கிட்ட ஆழமாக தோண்ட தோதா இருக்கும். நெக்ஸ்ட் சார் என்றான் பேரர். 2 ஐஸ்கிரீம். மூட் அவுட்டா சுசி? இல்லை, ஆனால் வருத்தமாக இருக்கு. இருக்காதா?
இருக்கும், கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசலாமா? என்ன சொல்றா என் அத்தை, உங்க அம்மா? எப்போ கையில் பால் சொம்பு கொடுத்து என் ரூமுக்குள்ள உன்னை தள்ள போறாளாம்? ஓ, இட் இஸ் இடியாட்டிக். நான் விமன் லிப்ல ஒரு முக்கியமான மெம்பர் தெரியுமா? அந்த மாதிரி கச்சடா எல்லாம் இங்கே நடக்காது. நேராக வருவேன், நிற்க மாட்டேன், உட்காந்துருவேன். என்னை பிடிச்சிருக்கான்னு வலிகிறப்போ பிடிக்கல தான், என்ன பண்ணுறது இப்போ அப்படிம்பேன். கிட்ட வாயேன்னு சொன்னால் வேணும்னா நீங்கள் வாங்கம்பேன். அப்புறம் அப்புறம் இப்போ சுதந்திர பொண்ணுக்கு வெக்கம் வந்திருக்கு. அட, அது கூட இருக்கா என்று அவன் நெற்றியில் ஆரம்பித்து ஒரு விரலால் கோடு போட்டான். மூக்கு இறங்கி உதடு இறங்கி கழுத்து இறங்கி. சார், ஐஸ்கிரீம். மிக்ஸ் சட்னி கொட்டிய போதும், இட்லி புகைவிட்ட போதும், பரத் கிள்ளி தின்ற போதும் பாத்ரூமில் சுசீலா பி சுசீலாவாக இருந்தாள். சகிக்கலை என்று கத்தினான் பரத். இன்னும் கொஞ்சம் வால்யூமை கூட்டி மேகத்தை அழைத்தாள். 10 நிமிடத்திற்கு பின் ஜெகன் வந்தான். குட் மார்னிங் ஜெகன், உட்காருங்க. சுசி, 2 காப்பியை கொண்டா என்றான் பரத். காப்பி வந்தது. இவ சுசீலா, அடுத்த வருஷம் சுசீலா பரத், இவர்தான் ஜெகன். ஹலோவினார்கள். ஜெயந்தி சுசீலாவின் தோழி என்பதை, சுசீலாவும் அவர்களோடு வரப்போவதை 2 வாக்கியங்களுக்கு மிகாமல் எடுத்து சொன்னான் பரத். கிளம்பலாமா? மறுபடியும் யோசிச்சிங்களா? இந்த ஆராய்ச்சி தேவைதானான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? என் மனசுல இந்த சந்தேகமுள் இன்னும் குத்திட்டு இருக்கு. சரி, போகலாம். ஜெகன் பைக்கிலும் பரத்தும் சுசீலாவும் ஸ்கூட்டரிலும் சாலைகளில் பின்னால் ஓடவிட்டார்கள். நகர் முழுக்க மக்கள் மாவரைக்க, மண்ணெண்ணெய் வாங்க, மசால் தோசை சாப்பிட, மன்னாதி மன்னன் படம் பார்க்க, மனசாட்சிக்கு பயந்து வேலை பார்க்க கிளம்பியிருந்தார்கள். டீசலும் பெட்ரோலும் பங்குகளிலிருந்து வாகனங்களுக்குள் சென்று சாலையெல்லாம் தூள் பரத்தி கொண்டிருந்தன. அடையாரின் வயிற்று பகுதியில் வாசல் காம்பவுண்டிற்கும் உள்வாசலுக்கும் இடையே சில 10 அடிகள் இடம் விட்டு நின்றது ஜெயந்தியின் வீடு. உரை போட்டு ஒரு ஃபியட் மானம் காத்து கொண்டு நின்றது. ப்ரொஃப் சின்ஹா இன் அவுட் என்று பொறுப்பாய் அவுட் மூடப்பட்டிருந்தது. முன்புற சமவெளியில் கல்லும் கப்பியுமாய், எங்கள் எஜமானருக்கு தோட்டக்கலையில் ஆர்வமில்லை என்றன. பைக் ஸ்கூட்டர் வந்து நின்ற சத்தத்தை கேட்டு கையில் பலூன் வைத்திருந்த ஒரு சின்ன குழந்தை அம்மா என்று அழைத்து கொண்டு செய்தி ஒளிபரப்ப உள்ளே ஓடியது. மூவரும் வீட்டிற்குள் வந்தார்கள். தரை முசைக்கப்பட்டிருந்தது. ஜன்னல் அத்தனையிலும் ஒரே மாதிரியான மெல்லிய ரோஸ் நிற திரைசாரிகள் வளையல்கள் போட்டுக்கொண்டிருந்தன. சுவர்களில் ஒரு போட்டோ கூட இல்லை. மர சோஃபாவில் நைலான் வயர் பின்னப்பட்டிருந்தது. ட்ரேயின் மேல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் புரட்டப்பட தயாராக இருந்தது. கலைந்த தலையுடன் கம்மல் குரலுடன் வாங்க என்றவன் தான் ஒருவேளை ஜெயந்தியோட தம்பி குரு என்றான் ஜெகன். மார்பில் வயதிற்கதிகமாக ரோமங்கள், கண்கள் வீங்கி இருந்தன. பல நாள் தூக்கம் தியாகம் செய்யப்பட்டது முகத்தில் தெரிந்தது. இன்னும் குளிக்கவில்லை. குரு, இவங்க உங்க அக்காவோட கிளாஸ்மேட். இவர் என் ஃப்ரெண்டு. உன் சித்தப்பாவை பார்க்கணுமா? என்ன பண்றார்? குளிச்சுட்டு இருக்கார். ஒரு நிமிஷம் உட்காருங்க, இதோ மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன் என்று சென்றான் குரு. அந்த ஹாலை ஒட்டினார் போல 2 அறைகள். திரைகள் மறைத்தன. காற்றில் திரை உயர்ந்த போது ஒரு அறைக்குள் ஜெயந்தியின் பெரிதுபடுத்தப்பட்ட புகைப்படத்திற்கு மாலை போடப்பட்டு ஊதுபத்தி புகைந்து கொண்டிருப்பது தெரிந்தது. உள்ளே இருந்து ஹெவி வெயிட் சாம்பியன் போல் ஒருவர் வேகமாக ஹாலுக்கு வந்து இவர்களை கண்டுகொள்ளாமல் அறைக்குள் சென்று எடுத்தார். இவர்தான் சின்ஹாவோ? அவர் குளிச்சிட்டு இருக்கார். இல்லை, சந்தேகம்தான். எதுக்கும் நீங்க 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிடுங்க. சாம்பியன் வெளியே வந்தார். பொதுவாய் இப்போ வந்துடுவார் என்றார். ஹாலை விட்டு மறைந்தார். 5 நிமிடத்தில் குரு வந்தான். அமர்ந்து கைகளை கட்டி கொண்டான். என்ன பண்ணுச்சு ஜெயந்திக்கு என்றாள் சுசி. 6-7 மாசமாவே லேசா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லுவான். மாத்திரை சாப்பிடுவான், சரியாய் போயிடும். மாடியில் அவர் ரூம்ல தனியாக தான் படுப்பான். அன்னைக்கு வலி அதிகமாயிருச்சு. 2 மணி இருக்கும் ராத்திரி. திடீர்னு உலுக்கி போட்டது மாதிரி முழிப்பு வந்துச்சு. அக்கா ரூம்ல இருந்து ஒரே கத்தல். எல்லோரும் முழிச்சுக்கிட்டு போய் பார்த்தா பெட்லேயே புரண்டு கத்துறா, அழுகிறா. எந்திரிச்சு வந்து கதவை திறக்க முடியல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு கதவை உடைச்சு திறந்துக்கிட்டு உள்ளே போனோம். மூச்சு இல்லாமல் கிடந்தா. டாக்டர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணார். போயிட்டான். விற்றென்று 2 முத்துக்களின் தலைமையில் கண்ணீர் ஊர்வலம் புறப்பட்டது. அவன் கண்களை துடைத்து கொண்டு சொன்னான், சித்தப்பா கூட அன்னைக்கு ஊர்ல இல்லை. பரத் ஜெகனை பார்த்தான். அத்தியாயம் 4. எங்க போயிருந்தார் என்றான் ஜெகன். பெங்களூர். உடனே டெலிகிராம் கொடுத்து அவர் ஃப்ளைட் பிடிச்சு வந்து சேர்ந்தார். பாவி, இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கு போறோங்கிற சந்தோஷத்துல என்னமோ குதிச்சிட்டு இருந்தா. ஜெகனை எத்தனை தூரம் லவ் பண்ணா தெரியுமா? காலையில அவளை எழுப்பணும்னா ஜெயந்தி ஜெகன் ஃபோன் பண்றாருன்னு தான் சொல்லுவேன். வாரி சுருட்டிக்கிட்டு எழுந்திருப்பான். சாக வேண்டிய வயசா அது? குரு தோளில் போட்டிருந்த தேங்காய் பூ டவலில் மூக்கு பதிந்து சிந்தினான். விழிகளை புறங்கையால் அதட்டினான். கொடுமைதான் என்றான் பரத். சாம்பியன் வெளியே வந்து ரூம்ல இருக்கார், போய் பாருங்க. குரு அழைச்சிக்கிட்டு போப்பா என்று சொல்லிவிட்டு டெலிஃபோன் இருக்கும் அறைக்குள் சென்று டர்ரட் டர்ரட் என்று டயல் செய்ய ஆரம்பித்தார். வாங்க, மாடிக்கு போகலாம். மாடியில் தான் எல்லோரும் என்றான் குரு. எழுந்தார்கள். அந்த ஹாலை எடுத்து ஹாலின் பாதி சைஸில் ஒரு ஹால். ஓரமாய் 6 பேர் சாப்பிடக்கூடிய லேமினேட் ஒட்டிய டைனிங் டேபிள், நாற்காலிகள்,
ஒட்டியவாறு கிச்சன், உள்ளே சில உறவு பெண்கள், இடது பக்கத்தில் மாடிப்படிகள் ஏறி மேலே வந்தார்கள். லாட்ஜ் டைப்பில் நடுவில் வராந்தா போல் விட்டு இந்த பக்கம் 2 அறைகளும் அந்த பக்கம் 2 அறைகளும், எங்குமே அதே மெல்லிய ரோஸ் நிற திரைகள். இது என் ரூம், இது எங்க அக்கா ரூம், இது பூஜை ரூம், இதுதான் சித்தப்பா ரூம். உள்ளே நுழைந்தவுடனேயே வேகமாக வந்து ஜெகனின் 2 கைகளையும் பிடித்து கொண்டு, உன் பொண்டாட்டி போயிட்டாடா மகனே, உன்னை விட்டுட்டு போயிட்டா, அன்னைக்கே நிச்சயிச்சேன் நீதான் புருஷன்னு, கொடுத்து வைக்கல அவளுக்கு. இத்தனை ஓட்டையாவா அவ இதயம் இருக்கும், என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பாத்திரம் உடைஞ்சு போச்சுடா தம்பி, குலைஞ்சு போச்சுடா மகனே என்று தன் வேஷ்டியை பந்தாக்கி வாயை பொத்தி கொண்டு குலுங்கினார் சின்ஹா. அவர் காதோரங்கள் நிறம் மாறிக்கொண்டிருந்தன. முன்னெற்றியில் கேசங்கள் சொற்ப அளவில் பயிராகி இருந்தன. பளிச்சென்று தங்க பிரேமில் கண்ணாடி, காமராஜர் போல சற்று அகலமான மூக்கு, கணிசமான அளவிற்கு நுரை கலந்த தாடி இருந்தது. சட்டை அணியாத காரணத்தால் புஜத்தில் கட்டியிருந்த தாயத்து தெரிந்தது. விழிகளிலிருந்து தாரை தாரையாக கொட்டிய நீரை நிறுத்தி பரத்தையும் சுசீலாவையும் பார்த்தார் சின்ஹா. ஜெகன் அறிமுகப்படுத்தினான். நான் கூட உங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்கேன் சார், ரொம்ப இனிமையா பழகுவா, அவளுக்கு நெஞ்சு வலி இருந்துச்சுங்கிறதே எங்களுக்கு தெரியாது என்றாள் சுசீலா. எங்களுக்கே ரொம்ப நாளா தெரியாதுமா, ஒரு நாள் படுத்து விசும்பிட்டு இருந்தா, எதாச்சியா பார்த்துட்டேன் நான், என்னன்னு கேட்டதுக்கு சொல்லல, அதட்டி கேட்டதும் கொஞ்ச நாளா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னான். கோவிச்சுக்கிட்டேன், ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அழைச்சிட்டு போனேன். ஹார்ட்டில் பங்க்சர் எதுவும் இல்லைன்னும் லேயர் மேலே ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதாவும் மெடிசனில் குணப்படுத்திடலாம்னு சொன்னார். இப்படி ஆகன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அன்னைக்கு நீங்கள் ஊரில் இல்லையாமே என்றான் ஜெகன். ஆமாம், நாள் புறப்பட்டு தான் பெங்களூர் போனேன். காலையில் 6 மணிக்கு தந்தி வருது, பகீர்னுச்சு, ஆடி போயிட்டேன். அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு கெஞ்சி கூத்தாடி கடைசி நிமிஷத்தில் இடம் கிடைச்சு வந்து சேர்ந்தேன். விதிப்பா, எல்லாம் விதி. நம்ம கையில் 5 விரல் மட்டும்தான் இருக்குது. கடவுள் உசத்தியானவர். ஒவ்வொரு சம்பவமும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. நம்மால் அதில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஜெகன், தைரியமாக இருப்பா, பகவத்கீதை தர்றேன், படிக்கிறியா? அதுவரை எதுவும் பேசாமல் இருப்பதை திடீரென உணர்ந்தான் பரத். ஆனாலும் ரொம்ப சின்ன வயசு. யமனுக்கு இரக்கம் இல்லையே, 64 வயசில் தடியாக நான் நிற்கிறேன், என்னை இழுத்துக்கிட்டு அந்த பிஞ்சை விட்டுருக்க கூடாதா? வாட், உங்களுக்கு 64 வயசா? உண்மையாவா? 55க்கு மேலே நினச்சே பார்க்க முடியலையே சார். எதுலேயும் ஒரு கண்ட்ரோல், ஒரு தும்மல், ஒரு ஜலதோஷம் கிடையாது எனக்கு. பல டாக்டர்கள் கையை நான் பிடிச்சிருக்கேன், என் கையை எந்த டாக்டரும் பிடிச்சதில்லை. சுய கட்டுப்பாடுகள், சிகரெட், சுருட்டு, பொடி, மது இது எதுவுமே இல்லை. 2 வருஷம் தாம்பத்தியம், சரோஜாவோட. பெத்து போட்ட புத்திரன் 6 மாதம் சிரிச்சுக்கிட்டு பொக்குன்னு அணைஞ்சிட்டான். அடுத்த பிரசவத்திலேயே ஆஸ்பத்திரி வாசலில் குழந்தை சத்தத்தை எதிர்பார்த்து நான் நிற்கிறேன். வந்தது சரோஜாவோட மரண சத்தம். இந்த மரத்தை விட்டு எல்லா இலைகளும் விழுந்துருச்சு. ஆறுதலாக இருந்த ஜெயந்தியும் போயிட்டா என்று மறுபடியும் அழத் தொடங்கினார் சின்ஹா. அழாதீங்க சித்தப்பா, நான் இல்லையா என்றான் குரு. அனைவரும் புறப்பட்டார்கள். குரு, எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டு போகணும். இல்லைங்க, வேலை இருக்கு, போகணும் என்றான் பரத். ஜெகன், நீயாச்சும் இருந்து சாப்பிட்டு போ, உனக்காக சமைக்கல. தயங்கி சரி என்றான். கிளம்பும் முன் மற்றொரு முறை அவர் அறையை பார்த்தான் பரத். சுவர் சந்திப்புகளில் லேசான ஒட்டடை, லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, பெயர் தெரியாத இன்னொரு பெண் கடவுள் படங்கள், மேஜை மேல் பழுப்பேறி போன இங்கிருந்து பெயர் படிக்க முடியாத 10-12 புத்தகங்கள், படுக்கையின் தலைமாட்டில் டம்ளர் மூடிய தண்ணீர் சொம்பு, விரிப்பு கலைந்த படுக்கை, மேஜைக்கு கீழ் பிளாஸ்டிக் குப்பை தொட்டி. வெளியே வந்து படிகளில் இறங்கிய போது, என் ரூம்லேயே இருங்கள் ஜெகன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றான் குரு. மெதுவா குளிச்சுட்டு வா, இவங்களை கீழே போய் அனுப்பிட்டு வந்துடுறேன் என்றான் ஜெகன். அரை ஹாலுக்கு வந்து முழு ஹாலுக்கு வந்த போது சோபாவில் எக்ஸ்பிரஸ் படித்துக் கொண்டிருந்தார் சாம்பியன். வாசலுக்கு வந்த பின், சுசி, எதுக்கு வந்த என்னோட புண்ணாக்கு மாதிரி நிற்கிறியே, சமையல் அறைக்கு போய் வெந்நீர் போட சொல்லி போட்டதும் சாப்பிட்டுட்டு வா. வெந்நீர் போட்டு முடிகிற வரைக்கும் வேலைக்காரியோட விசாரி, புதுசா ஏதாச்சும் கிடைக்கலாம். வெளியூர் உறவுக்காரங்க யாரோ உள்ளே இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிப்பாரு என்றான் பரத். சுசீலா உள்ளே சென்றதும் ஸ்கூட்டரில் சாய்ந்து நின்றான் பரத். உண்மையா அலறாரு என்றான். உண்மைக்கு அடியிலே லேசான ஒரு பொய் தெரியுது எனக்கு என்றான் ஜெகன். இங்கே பேச வேண்டாம், சுசீலா வர 10 நிமிஷம் ஆகும். ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம் வாங்க. வெளியே வந்து பாதை ஓரமாக நடந்தார்கள். உங்களுக்கு சந்தேகம் வரலையா பரத்? அவர் செய்கையிலையோ பேச்சிலையோ சாவலையோ எனக்கு சந்தேகம் வரல. ஒரு சின்ன வயசு பொண்ணு நெஞ்சு வலி வரும் அடிக்கடி. ஒரு நாள் வலி அதிகமாகி கதறி அலறி எல்லார் முன்னாடியும் செத்துருக்கா. நீங்கள் காரணமே இல்லாமல் சந்தேகப்பட்ட சித்தப்பாவும் ஊரில் இல்லை. அதனால் இது ஒரு சாதாரண சாவாத்தான் எனக்கு படுது. ஆனால் சொல்கிறேன் என்ற போது படபடவென்று ஸ்கூட்டரில் பின்னால் வந்து பிரேக் போட்டு நிறுத்தினாள் சுசீலா. நான் வர்றதுக்குள்ளே என்ன வாக்கிங்? எதுவும் புது செய்தி உண்டா? நகி, குரு சொன்னது தான், சின்ஹா சொன்னது தான். எனக்கு என்னவோ சந்தேகப்படுறதே பாவன்னு தோணுது. ஜெகன், யார் அந்த பைல்வான்? அவரோட செக்ரட்டரி மாதிரினா ஃபோனில் பதில் சொல்வார், கார் ஓட்டுவார், என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவார்.
சினிமாவுக்கு டிக்கெட் கூட எடுத்து தருவார். தூரத்து சொந்தமாம். இங்கேயே தங்கி இருக்காரா? இல்லை, வீடு பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்க. ராத்திரி 9 மணிக்கெல்லாம் போயிடுவார். பேர் என்ன? விஜய் சாரதி. கொஞ்ச நேரம் மௌனம். இன்னைக்கு ஈவினிங் நானும் சுசீலாவும் மூவி போகலாம்னு இருக்கோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் 6க்கு வர முடியுமா ஜெகன்? ஓ, வர்றேனே. அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா? ஆனான்னு சொல்லி நிறுத்துனீங்களே. சின்ஹா சிகரெட் பீடி சுருட்டு குடிச்சு நீங்கள் எப்போவாவது பார்த்துருக்கீங்களா ஜெகன்? இல்லை, அவர் குடிக்கிறது இல்லை. அவர் தான் சொன்னார். ஆமாம், சொன்னார் இல்லை ஜெகன். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்து பார்த்துருக்கீங்களா? ஏன் அங்கிள், அவர் சொன்னப்போ காதை எங்கே அனுப்புனீங்க? விரும்பினது கூட கிடையாதுன்னு சொல்கிறாரே. ஆமாம், சொன்னார் இல்லை. லுக், இந்த சாவை பற்றி எனக்கு இதுவரைக்கும் சந்தேகம் ஏற்படவே இல்லை. ஆனால் மிஸ்டர் சின்ஹா நம்ம கிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே 2 பொய் சொல்லிட்டார். அவர் மேஜைக்கு அடியில் குப்பத்தொட்டியில் ஒரு மாத்திரை இணைக்கப்பட்ட அட்டையை பார்த்தேன். மகா புத்திசாலின்னு நினைப்போ, அது வைட்டமின் டேப்லெட்டாக இருக்கலாம். வெரி குட். அவர் படுக்கையில் மெத்தை விரிப்புக்கும் நடுவே ரொம்ப லேசாக ஒன்று நீட்டிட்டு இருந்துச்சு. நிச்சயமாக அதுக்கு வேற விளக்கம் நீ தர முடியாத சுசி. என்ன அது? சிகரெட் லைட்டர். அத்தியாயம் 5. நிஜமாவா என்றாள் சுசி. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேனே, அவர் ஒரு மாதிரியானவர் என்றான் ஜெகன். இதை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது ஜெகன். நீங்கள் போங்க, நாளை காலையில் பேசிக்கலாம். சந்தர்ப்பம் கிடைச்சாதான். ஜெயந்தி ரூமுக்கு போய் எதையும் கலைக்காம டைரி அது இதுன்னு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. அவள் டைரி எழுத மாட்டா. டைரின்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். உங்கள் சந்தேகத்துக்கு சப்போர்ட்டாக எதுவும் கிடைக்குதான்னு பாருங்க. நாங்கள் வர்றோம். காலையில் வெயிட் பண்ணுறேன் வீட்டில் என்று பின்னால் பரத் அமர்ந்து கொள்ள ஸ்கூட்டரை ஓட்டினாள் சுசீலா. பஸ்கள் புஷ்டியாக ஓடிக்கொண்டிருந்தன. பஸ் ஸ்டாப்களில் பாக்கெட்டில் உள்ள லவ் லெட்டர்களை காதலிக்கு தர 112வது தடவையாக இளைஞர்கள் தயங்கிக் கொண்டிருந்தார்கள். எலும்பாய் இருக்கும் கட்டிடங்களில் சாரம் கட்டி உச்சியில் கரணை பிடித்த கொத்தனார்கள் கயிறு லிப்டில் வந்து டீயை குடித்து கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் சின்ஹாவை சந்தேகப்படுகிறீங்களா என்றாள் சுசீலா. இப்போ நாம இதை பேச வேண்டாம், கவனமாக ஓட்டு. எங்கே போகிறோம்? எங்கேயும் இல்லை, காலனிக்கு. மணி 11. வீட்டுக்கு போய் டேம்செல் இன் கிரீன்ஸ் முடிவு பக்கங்கள் படிக்கிறேன் நான். நீ உன் எக்ஸாமுக்கு படி. மத்தியானம் கொஞ்சம் செஸ் விளையாடிட்டு கவனி. செஸ் 2 எழுத்து. ஏதாவது 3 எழுத்து நினச்சிட்டு கிளுகிழுக்காதே. சாயங்காலம் வாலில்லா பட்டங்கள் நாடகம் போகிறோம். ஓகே? சினிமா ப்ரோக்ராம் மாறிடுச்சு. ஏன்? காரணமாகத்தான் கண்மணி. வீட்டுக்கு வந்ததும் அவன் சட்டையை பிடித்தாள் அந்த கண்மணி. என்ன சொன்னீங்க? நான் கிளுகிழுப்பாயிடுவேனா? இந்த நிமிஷத்துலேருந்து என்னை தொடக்கூடாது. ராத்திரி குட் நைட் சொல்கிறப்பா ஏய் ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயேன்னு கெஞ்சுவீங்களே, அப்போ பார்த்துக்கிறேன். ஏய் உள்ள பாட்டி இருக்காங்க. அவள் வேகமாக அவன் அறைக்குள் சென்று பட் என்று மேக்ஸியை நீக்க, ஆரோக்கியமான பரு இல்லாத சருமத்திற்கு தாங்கள் என்ன சோப்பு உபயோகிக்கிறீர்கள் அம்மணி என்றான் திரையை விளக்கி. வேகமாக வந்து நறுக்கென்று குட்டிவிட்டு கதவை சாத்தினாள். நாடகம் ஆரம்பிக்க இன்னும் அரை மணி இருந்தது. மேடையில் மைக்குகள் நிற்க வைக்கப்பட்டு ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ செக் என்றன. காலி குசன் நாற்காலிகள் அங்கேயும் இங்கேயுமாக நிறைய துவங்கி கொண்டிருந்தன. வெள்ளை உடையில் சபா பேட்ச் குத்தி உறுப்பினர்கள் வரவேற்று சீட்டு கிழித்து இருக்கை வரை அழைத்து வந்து அமர வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆட்டோ, கார், டாக்ஸிகள் கொண்டு வந்து பட்டு சுற்றிய பட்டாளத்தை கொட்டி கொண்டிருந்தன. நுழைவாயிலில் அருகாக தட்டி கட்டி முரளி கிரியேஷன் வழங்கும் வாலில்லா பட்டங்கள் பறந்து கொண்டிருந்தன. ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு டோக்கன் வாங்கி கொண்டான் பரத். கருப்பு நைலக்ஸில் சுசீலா செக்ஸீலாவாக இருந்தாள். E7, E8களில் இருவரும் அமர்ந்ததும் மெல்ல சொன்னான் பரத். இந்த டிராமா ட்ரூப்ல தான் ஹாபியா சின்ன ரோல் அந்த ஜெயந்தி நடிச்சுக்கிட்டு இருந்தாலாம் கடைசியா. கிரேட். நாடகம் பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்படியே நைஸா விசாரிச்ச மாதிரியும் இருக்கும். கில்லாடி அங்கிள் நீங்க. அப்பா, முதல் முறையா பாராட்டிட்டேன். இந்த பாப்கார்ன் கொரி. நாடகங்கள் ஆரம்பிக்க இன்னும் 20 நிமிடங்கள் இருந்தது. இந்த பாக்கெட் தீரதுக்குள்ள வந்துடுறேன். எழுந்து முன்புறம் உடம்பை தள்ளி நுனிக்காலில் ஒவ்வொரு சீட்டாய் தத்தி E2வின் கொலுசு காலை மிதித்து சாரி மிஸ் என்று சொல்லிவிட்டு வெளிவந்து பச்சை அறை பக்கம் போனான் பரத். டைரக்டர் மிஸ்டர் முரளியை பார்க்கலாமா? அவரும் எதுவும் வேஷம் கட்டுறாரா? அவருக்கு எதுவும் வேஷம் இல்லை. இப்படியே சைடா உயரையெல்லாம் மிதிக்காம ஏறி ஸ்டேஜுக்கு உள்ள போங்க. ஓரமாக நாற்காலி போட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு டிபி பேஷண்ட் மாதிரி ஒல்லியா இருப்பார். அவர் தான் டைரக்டர். 2 நிமிஷத்துலேயே வந்துடுங்க. நாடகம் ஆரம்பிக்கிற நேரம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் போலீஸா? போலீஸ் மாதிரி. ஓரப்படிகளில் ஏறி ஸ்டேஜ் ஸ்கிரீனை விளக்கி உள்ளே நுழைந்தான் பரத். சன்னமான வெளிச்சம். முதல் காட்சிக்கான செட்டப் நடந்து கொண்டிருந்தது. வயர் கனெக்ஷன் இல்லாத டெலிஃபோன் கொண்டு வந்து மேஜை மேல் வைக்கப்பட்டது. பூச்சாடிகளில் பூ வைக்கப்பட்டு சோபா நாற்காலிகள் நகர்த்தி போடப்பட்டு தயாராய் டபராவில் காஃபி ஊற்றி வைக்கப்பட்டு தனியாய் புகை மண்டலத்தில் அடுத்த நாடகத்திற்கு சிந்தித்துக் கொண்டிருந்த முரளியை எக்ஸ்கியூஸ் மீ ஆல் கலைத்தான். எஸ்.
தொந்தரவு பண்ணுறேனா? சமீபத்தில் செத்துப்போன மிஸ் ஜெயந்தி பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசலாமா? நாடகம் ஆரம்பிக்க 15 நிமிஷம் இருக்குது. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். உங்களுக்கு எதுவும் வேலை இருக்கா? ஒன்றும் வேலை இல்லை. இந்த ட்ராமா 68வது தடவை ஸ்டேஜ் ஆகுது. நான் இங்கேயும் இப்படியே சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அது பாட்டுக்கு நாடகம் ஆரம்பித்து நடந்து முடிஞ்சிடும். இன்டர்வெல்லில் மாலை போடுறதுக்காக மட்டும்தான் என் கழுத்து தேவைப்படும். எதுக்காக ஜெயந்தி பற்றி விசாரிக்கிறீங்க? முதல்ல உட்காருங்க என்று அருகில் இருந்த சாத்திய மரநாற்காலியை காட்டினான். எடுத்து பிரித்து போட்டுக்கொண்டு பேண்டை கிழிக்கும் சிலாம்பு எதுவும் நீட்டிக்கொண்டிருக்கிறதா என்று தடவி பார்த்து அமர்ந்தான் பரத். ஜெயந்தியோட தம்பி குருன்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என் பெரியப்பா பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருக்கு. இந்த சமயத்தில் அந்த பொண்ணு செத்து போனதை கேள்விப்பட்டோம். இந்த சின்ன வயசுல சாவுன்னா மாத்திரை மருந்து எதுவும் தின்னு அந்த மாதிரியா? இல்லை என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கத்தான். உங்கள் ட்ரூப்பில் அந்த பொண்ணு நடிச்சுக்கிட்டு இருந்தாலாமே, அதான் விசாரிக்கலாம்னு. நீங்கள் சந்தேகப்படுறது நியாயம்தான். ஆனால் அந்த பொண்ணு இறந்தது ஹார்ட் அட்டாக்ல தான். ரொம்ப நல்ல பொண்ணு. 4 பேர் தன்னை பற்றி ஆகான்னு பேசணும்னு நினைக்கிற பொண்ணு. ஆடம்பரம் பிடிக்கும், கூடவே ஒரு அடக்கமும் இருக்கும். கொஞ்ச நாளாக பாவம் நெஞ்சு வலியில் அவதைப்பட்டிருக்கா. முழுக்க முழுக்க உங்கள் குரூப்பில் தான் இருந்தாளா? இல்லை, எல்லா நாடகத்துலேயும் கிடையாது. அப்பப்போ சில ரோலில் செய்வா. எங்களோட பர்மனெண்ட் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஹாபியாக நடிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனால் உண்மையான காரணம் அது இல்லை. பின்ன லிப்ஸ்டிக்குக்கும் சென்ட்டுக்கும் கேசட்டுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அவள் சித்தப்பா பாக்கெட் மணிக்கு மேலே கேட்டால் நெற்றிக்கண்ணை திறக்கிறவரான். தேங்க்ஸ், வர்றேன் என்று எழுந்த போது முதல் மணியின் ட்ரிங். 3 பாப்கார்ன் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டேன் என்றாள் சுசீலா. ஜீரணமாகாது, இஞ்சி முறப்பாவும் வாங்கி சாப்பிடு. என்ன கிடச்சிச்சு? ஒரே ஒரு நியூஸ். என்ன? ஜெயந்திக்கு பண தேவை இருந்துச்சு. அதுக்காகத்தான் ட்ராமாவில் நடித்தா. முழுக்க சேர்றதுனா ப்ரெஸ்டீஜ் பிரச்சனை. அதனால் ஹாபின்னு சொல்லிட்டு. புரியுதா? புரியல. இதுக்கும் சாவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் புரியல. நான் மட்டும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன்னா, சின்ன சின்ன தகவலை வச்சு கடைசியாக முடிச்சு போட்டு முடிவுக்கு வருவோம். இப்போதைக்கு வாளில்லா பட்டங்கள் பாரு. தோளில் கை போட்டால் தான் நாடகம் தெரியுமா? முதல் காட்சியில் ஆபீஸிலிருந்து உஸ் அப்பாடா என்று டையை கலற்றி கொண்டு கணவன் வர, இந்தாங்க காஃபி என்று இந்த புறத்திலிருந்து மனைவி வர டெலிஃபோன் அடித்தது. கடைசி காட்சியில் சோபாவில் படுத்து நெஞ்சை பிடித்து கொண்டு, சேகர், எனக்கப்புறம் என் மகளை நீதான் நீதான் என்று நரேமேசியின் கை துவண்டு விழ, ஷெனாய் வாசித்து போட்டோ ஸ்டில்லா எல்லோரும் நிற்க நாடகம் முடிந்தது. கசகசவென்று கலைந்தார்கள். அப்போ இந்த கேஸ் கோவிந்தா தானே? நல்ல ஆள் உங்க ஜெகன். குருடனை பிடிச்சுக்கிட்டு இவன் என்னை சைட் அடிச்சான்னு சொல்ற மாதிரி சாதாரண சாவை பிடிச்சுக்கிட்டு கொலை கொலைங்கிறார். அவ பாவம் துடிச்சு போய் செத்துருக்கா எல்லார் முன்னாடியும் என்றால் ஸ்கூட்டரின் பின்னால் சுசீலா. அப்படித்தான் எனக்கும் படுது சுசி. ஆனாலும் இத்துணூண்டு ஒரு சின்ன உறுத்தல். காலையில் அந்த சின்கா கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்ணார். மகளேனார், பாத்திரம்னார், பகவத்கீதைனார். பட் அது கூட அவர் சுபாவமாக இருக்கலாம். யூ ஆர் ரைட் சுசி. எந்த ஆதாரமும் இல்லாமல் இறங்கக்கூடாது. மனிதர்களை, மனநிலைகளை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. நாளைக்கு ஜெகன் வந்ததும் சொல்லிட்டு நம்ம காதலிக்கலாம் என்ன என்றான் பரத். காலை 5:30 மணிக்கு எழுந்து அமர்ந்து கொட்டாவி விட்டான் பரத். ஹாலில் சோபாவை வெட்டாக்கி உறங்கிக் கொண்டிருந்தாள் சுசீலா. சமையலறையில் பாட்டி சர்க் சர்க் என்று நெருப்பு குச்சி உரசும் சத்தம் கேட்டது. உலகம் அனைத்திற்கும் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை. 2 நிமிஷம் கழித்து ஜெகன் மேலே தோன்றி குட் மார்னிங் சொல்லி குட்டியா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது என்று தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து 2 மடிக்கப்பட்ட காகிதங்களை எடுத்தான். அத்தியாயம் 6. ஜெகன் நீட்டிய காகிதங்கள் டாக்டர் மல்லிகா சங்கரன் என்கிற லேடி டாக்டரின் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்கள். 4 தினசுகளில் டாக்டருக்கே உரிய புரியா விதத்தில் மாத்திரைகள் கிறுக்கப்பட்டிருந்தன. அதிலே என்ன விசேஷம் என்றான் பரத். தேதி பார்த்தீங்களா? 7. ஜெயந்தி செத்தது 8ஆம் தேதி. முத நாள் போய் பார்த்துருக்கா. இதில் எதுவும் அப்நார்மலாக தெரியலையே ஜெகன். உங்களுக்கு முழுசாக சொன்னால் தான் புரியும் சார். இந்த டாக்டர்கிட்ட இதுவரைக்கும் அவள் போனதில்லை. மவுண்ட் ரோட்டில் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் சிவராமன் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட தான் ஆரம்பத்திலேருந்து ட்ரீட்மெண்ட்டு. நானே 2 தடவை கூட்டி போயிருக்கேன். வெரி குட். இது எங்கே கிடச்சிது? அவள் ட்ராவில். வித்தியாசமாக எனக்கு பட்டது இது ஒன்று தான். இந்த மல்லிகாவும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தானே போட்டிருக்கு. ஒரு மாற்றம் செஞ்சு பார்க்க நினச்சிருக்கலாம். எனிஹவ், இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ப்ரேயர் அப்பாயின்மெண்ட்டு வேணுமாமே இவங்களை பார்க்க. அஃப்கோர்ஸ் நம்ம கன்சல்ட்டுக்காக போகலை. முதல்ல ஊரில் இருக்காங்களான்னு வீட்டுக்கே ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருவரும் நடந்து பரத்தின் வீட்டிற்குள் வந்தபோது ஜன்னல் வழியாக சூரியன் குட் மார்னிங் சொல்லி கொண்டிருக்க, பாத்ரூமில் சுசீலா பல்விளக்கும் சப்தம். பேப்பர் பையன் இந்துவையும் வார இதழையும் தரையிலே சரையில வளைக்கி தள்ளிவிட்டு சென்றான். பரத் ரிசீவரை வைத்தான். இருக்காங்களா? 8 மணிக்கு கிளினிக்கு வருவாங்களா? மணி 6:30, 7:30 மணிக்கு புறப்பட்டு போகலாம். நாம எதுக்கு அவங்கள பார்க்கணும்? ஜெயந்தி அவங்க கிட்ட போனப்ப இருந்த அவ ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்கத்தான். உங்க கற்பனை, கொலையோங்கிற சந்தேகம் உண்மையா இருந்தா நமக்கு திடுக்கிடும் தகவல்கள் கூட கிடைக்கலாம். பெட் காப்பி நான் சாப்பிட போறேன். நீங்க 1/2 கப் கொடுங்க. உள்ளே சென்று எடுத்து வந்தான். தொடையில் பேப்பரை போட்டுக்கொண்டு கொட்டை எழுத்துக்களை மேய்ந்தான்.
தலையை துவட்டி கொண்டே வந்து நல்ல காலை சொன்னாள் சுசி. சுசி, உன்னை நான் டிராப் பண்ணணுமா? பஸ்ல போறியா? 10 மணிக்கு தானே, நான் வெளியே போறேன், அநேகமா வந்துடுவேன். இல்லாட்டி இப்படி செய்யலாம், நான் ஜெகனோட பைக்கில் போறேன், நீ ஸ்கூட்டர் எடுத்துட்டு போ. தேங்க்யூ மாமா. மாமாங்கிறத விட அங்கிள் சவுண்ட்ஸ் பெட்டர். பெட்ரோல் போட்டுக்கோ. இப்போ எங்களுக்கு காது கொடுக்காம போய் படி. பரத் குளித்து விட்டு வந்து ஃபேண்டை மாட்டி தலையை செப்பனிட்டு சார்லியை சிந்தி கொண்டு கிளம்பிய போது ஜெகன் அச்சிட்டு வெளியிடுபவர் வரைக்கும் படித்து மூடி வைத்து கிளம்பினான். இறங்கி வந்தார்கள் இருவரும். தியாகராய நகரா, மில்லஸ் ரோடு, நாம தானே ஆளா போய் நிற்க போறோம். கிளினிக்ல பினாயில் போட்டு துடைச்சிட்டு இருப்பாங்க. லேட்டா எழுந்த சில காக்கைகள் கரைந்தன. குறுகல் தோசையாய் சூரியன். கடைகளில் இன்னும் சரியாய் திறந்தவாடில்லை. பெட்டி கடைகளில் வாசலில் பத்திரிகை வௌவால்கள் தொங்கவிடப்பட்டு கொண்டிருந்தன. பிளாட்பார ஓரங்களில் முதுகில் கோணிப்பை வைத்துக் கொண்டு பேப்பர் பொறுக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு விமானம் இறங்க அனுமதி கேட்டு வட்டமடித்து கொண்டிருந்தது. நேத்து முரளி டிராமாவுக்கு போனேன், கொஞ்சம் விசாரிச்சேன். சின்ஹா தன்னை பத்தி பொய் சொன்னாருங்கிறத தவிர வேற எதுவும் இதுவரைக்கும் எனக்கு புலப்படல ஜெகன். அந்த பொய்யை ஏன் சொல்லணும்? இதுல இருந்தே அவர் குணம் தெரியலையா? ஒரு சோசியல் இமேஜ் கெடாம இருக்கிறதுக்காக அவரோட ஸ்மோக்கிங் ஹேபிட்டை மறைக்கலாம். அவர் இதை கன்னிங்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுத்தனங்கள் எல்லாரும் செய்யறதுதான் ஜெகன். அவர் கண்ணீர்ல கிளிசரின் இல்லை. ஆதரவு கொடுத்து சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து வந்து அதுலயும் ஒரு நோயாளி பெண்ணை கொள்றதுக்கு என்ன மோட்டிவ் இருக்க முடியும்? சாத்தின ரூமுக்குள்ள கதறி இருக்கா. இவங்க அத்தனை பேரும் போய் பார்த்துருக்காங்க. வெயிட், குரு சொந்த தம்பியா? ஆமாம். குருவோட வேற யார் யார் இருந்தாங்க? அப்போ யார் யார் சேர்ந்து கதவை உடைச்சாங்க? உடனடியா ஓடி வந்த டாக்டர் யார்? இந்த மாதிரி டீப்பா இன்னும் நாம இறங்கல. உங்க சந்தேகமே ஃபன்னியா தான் தோணுது. மீறி சந்தேகப்பட்டாலும் ஊர்ல அன்னைக்கு இல்லாத சின்ஹா மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை. நான் முதல்ல முடிவு பண்ணிட்டேன், இந்த சாவுல எந்த சிக்கலுமே இல்லைன்னு. இந்த டாக்டர் என்ன புதுசா சொல்லிட போறாங்க பார்க்கலாம். ப்ளூ கலர் போர்டில் வெள்ளை நிறத்தில் பெயர் எழுதப்பட்டு இருந்தது. ஒரு முன்னறை, ஒரு பின்னறை, அவ்வளவே கிளினிக். ஆபரேஷன் என்றால் வேறு கிளினிக்குகளில் சேர்த்து விட்டு வந்து அட்டன் செய்வார் போல் இருக்கிறது. 15 வயதில் அட்டண்டர் ஒருவன் வெளியில் பேஷண்ட் அமர போட்டிருந்த பிரம்பு சேர்களை துடைத்துக் கொண்டிருந்தான். கீச் கீச் என்று பின்பக்கம் பறவைகள் எச்சமிட்டுக் கொண்டிருந்தன. முன்புற செம்பருத்தி செடி ஃப்ளவர்ஃபுல் ஆகியிருந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு பிரம்பு சேர்களில் அமர்ந்தார்கள். கத்தி பேசலாம், சத்தம் மட்டும் வரக்கூடாது என்று ஆங்கிலத்தில் ஒரு ஸ்டிக்கர் உள்ளறைக்கு செல்லும் கதவில் இருந்தது. ஒரு தகவல் தெரிந்து கொள்வதற்காக என தன் விசிட்டிங் கார்டை எழுதி பையனிடம் கொடுத்தனுப்பினான் பரத். பரத் அழைக்கப்பட ஜெகனுடன் நுழைந்தான். ஃபேன் மெல்ல சுழன்று கொண்டிருந்தது. மேஜையில் எமர்ஜென்சி லைட் இருந்தது. மூளையில் வாஷ் பேஷன். சுழல் நாற்காலியில் டாக்டர் மல்லிகா சங்கரன். அவர் டை அடிப்பதை முதலில் கண்டுபிடித்தான் பரத். கனெக்ட் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்றார். நோ, பிரைவேட் பர்சன்ஸ். என்ன விசாரணை? உங்க இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பாருங்க. பார்க்காமலேயே இதுக்கு என்ன என்றால், இந்த பொண்ணு ஜெயந்தி உங்ககிட்ட வந்து மறுநாளே இறந்துட்டா. அப்படியா? சாரி, புவர் கேர்ள். இந்த மாத்திரைகள் எதுக்காக எழுதுனீங்க? அப்போ உங்ககிட்ட வந்தப்போ அவ ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு? இதான் தெரியணும் எங்களுக்கு. வாங்கி பார்த்து செஸ்ட் பெயினுக்காக எழுதினேன். முன்னாடி மிஸ்டர் சிவராமன் கிட்ட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. பலன் தெரியல. தனியாக தான் என்கிட்ட வந்தா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தேன். அவர் டயக்னோஸ் பண்ணினதை தான் நானும் பண்ணினேன். அதே மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் நானும் கொடுத்தேன். இந்த பொண்ணுக்கு செகண்ட் லேயரில் டெக்னிக்கல் விளக்கம் வேண்டாம் டாக்டர், இதை மட்டும் சொல்லுங்க. மறுநாள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிற சீரியஸான கண்டிஷனில் இருந்தாலா? அப்போ சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி. ஹார்ட் அட்டாக் லெட்டர் போட்டுட்டு வர்றதில்ல. ஏற்கனவே ஒரு சில ஸ்பாட்ஸ் வீக்காக இருந்தால் அந்த பொண்ணுக்கு எந்த நிமிஷமும் ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் பொதுவாக முதல் அட்டாக் அத்தனை சிவியராக இருக்காது. எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர். தேங்க்யூ டாக்டர். வெளியே வந்தார்கள். திருப்தியா ஜெகன்? உங்கள் சந்தேகமெல்லாம் தீர்ந்துச்சா? இனியும் சந்தேகப்பட்டா உங்கள் காதலியோட ஆவி சாந்தி அடையாது. மௌனமாய் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் ஜெகன். இன்னும் என்னவோ ஒரு சந்தேக புகை என் மனசில் இருக்கு. நல்லா உதட்ட குவிச்சு ஊதுங்க, கலைஞ்சிரும். பரத், முத ஜெயந்தி எங்கள் காதலை அவர்கிட்ட சொன்னப்போ இந்த மாதிரி காதல் கீதல்னு ஏதாச்சும் நடந்தா கொன்னுடுவேன் நேரம். அப்படி சீரிய சித்தப்பா நான் போய் பேசினப்ப சும்மா பேருக்கு பாஞ்சிட்டு மறுநாள் சம்மதிச்சிட்டார். 6 மாசம் காத்திருக்க சொல்லி புரியாம என்னென்னவோ சொன்னார். அந்த திடீர் மனமாற்றம் உறுத்துது என்ன? ஜெகன், கொன்னுடுவேன்னு சொல்றதெல்லாம் சகஜமான வார்த்தைகள். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலைன்னா கழுத்தை நெரிச்சிருவேன் பிசாசேன்னு குழந்தைய சொல்ற தாய்கள் எல்லாம் கொலை நோக்கத்தோடவா சொல்றாங்க? ஒரு போலி அச்சுறுத்தல் தானே. அது மாதிரி சொல்லி இருப்பார். அப்புறம் யோசிச்சிருப்பார், உங்களை பத்தி விசாரிச்சிருப்பாரு, முடிவு பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் சாதாரணமாக தான் எனக்கு படுது. ஜெகன், ஐ டெல் யூ, நீங்க அனாவசியமா உங்களை குழப்பிக்கிறீங்க. மறந்துடுங்க. இதை ஏதாச்சும் புது விஷயத்துல மனசை செலுத்துங்க. நிறைய தமிழ் சினிமா பாருங்க, காமெடி ஸ்டோரிஸ் படிங்க, மனதுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, கேபரே போங்க, தப்பில்லை. ஜெயந்தியோட ஒரே ரயிலில் பிரயாணம் செஞ்சதை நினச்சிக்கோங்க. அவள் இறங்கிட்டா நீங்கள் இன்னமும் பயணம் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டேஷனில் புது பேசஞ்சர் சேர்றப்போ மெல்ல மெல்ல அவளை மறந்துடுங்க. முடியும். காலனியின் வாசலில் பைக் நின்றது. மேலே வாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போகலாம். போர்சனுக்கு அவர்கள் வந்தபோது கால்களில் செருப்பு அணிந்து கொண்டிருந்தாள் சுசீலா.
இப்பதான் புறப்படுறியா? நிறைய புசு புசுன்னு மீச வச்ச தடி பசங்க வருவாங்க, அவங்கள சைட் அடிக்காம ஒழுங்கா எழுது என்றான் பரத். சீ என்று இடுப்பில் குத்துவிட்டு போனாள். ட்ரிங்க்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுத்து குடித்து முடித்து ஜெகன் புறப்பட்ட போது டெலிஃபோன். எஸ், பரத் வீடு தானே? ஜெகனா? எஸ், இங்கே தான் இருக்கார். நீங்கள் யாரு? குருவா? நான் தானப்பா பரத், நேற்று வீட்டுக்கு வந்தேனே. என்ன விஷயம்? அவர்கிட்ட தான் பேசணுமா? 1 மினிட் என்று பொத்தி கொண்டு, குரு உங்ககிட்ட பேசணுமாம். வாங்க ஜெகன். எப்படி என் நம்பர் தெரியும்? ஜெகன் வாங்கி கொண்டான். ஹலோ ஜெகனா, உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன், இந்த நம்பர் தந்தாங்க. ஜெகன், உங்ககிட்ட நான் பேசணும். எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நேற்று ராத்திரி உங்களை உடனடியாக பார்க்கணும் என்றான் பதட்டமாய் குரு. அத்தியாயம் 7. என்ன சொல்ற குரு? எனக்கு எதுவும் புரியல என்றான் ஜெகன். விளக்கமா நேரில் சொல்றேன், நம்ம உடனடியாக சந்திச்சாகணும். எங்க பார்க்கலாம்? இங்கே மிஸ்டர் பரத் வீட்டுக்கு வாயேன், அட்ரஸ் சொல்றேன். குறிச்சுக்கோ. குறிச்சுக்கிட்டியா? இங்கேயே வெயிட் பண்றேன், பதறாம வா என்று வைத்தான். பரத் பக்கமாய் திரும்பி, குரு என்னவோ புதுசா உளறான், என்னவோ பயமா இருக்குங்கிறான். எனக்கு எதுவுமே புரியலையே. இப்ப நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? வந்தா தெரியுது. நேற்று ராத்திரி என்னவோ நடந்திருக்கு பரத். ஐயோ, ஏன் தான் இப்படி கற்பனையா பண்ணிக்கிறீங்களோ? வரட்டுமே, இப்படி உட்காருங்க. முதல்ல மேகசைன்ஸ் பாருங்க. 2-3 பேண்ட்ஸ் ஊற போட்டிருக்கேன், வாஷ் பண்ணி ஹேங்கர்ல மாட்டிட்டு வந்துடுறேன். பி ஃப்ரீ என்று பாத்ரூம் சென்றான் பரத். வெண்டைக்காய் பொரியல் மேல் கடுகை தாளித்து கொட்டி கொண்டிருந்தாள் பாட்டி. பல நிமிடங்கள் கழித்து பரத் துண்டால் முகத்தை துடைத்து கொண்டு வந்து ஃபேனை 5இல் வைத்துவிட்டு அடியில் அமர்ந்து கொண்ட போது வாசலில் சார் என்றான் குரு. உள்ள வாங்க. ஒற்றை காலில் நின்று சூலேஸ் கலற்ற. பரவாயில்லை, அப்படியே வாங்க. வந்து அமர்ந்தான். சட்டையின் மேலிருந்த பட்டன்களை கலற்றி காலரை தூக்கி பின்னால் எறிந்துவிட்டு புஷ் என்றான். மார்பில் வியர்வை கசகசத்திருந்தது. ரிஸ்ட் வாட்சை கலற்றி கர்ச்சீப்பால் அந்த இடத்தை துடைத்து கொண்டு மீண்டும் கட்டி கொண்டான். என்ன குரு, என்ன நடந்துச்சு என்றான் ஜெகன். குரு தயங்கினான். பரத்தை பார்த்தான். நான் வேணா உள்ள போயிடட்டுமா? சேச்சே, வேணா, இருங்க. குரு, எதுவா இருந்தாலும் சும்மா சொல்லு. மிஸ்டர் பரத்துக்கு தெரியறதுனால தப்பில்லை. ஒரு முறை எச்சில் விழுங்கி கொண்டான் குரு. ஜெகன், ஆவிங்கிறதெல்லாம் உண்மையா? இப்ப ஏன் அதை கேட்குற? நேத்து ஜெயந்தியோட ஆவியை நான் பார்த்தேன். உடனே சிரித்தான் பரத் சத்தமாக. ப்ளீஸ் சிரிக்காதீங்க, பிராமிஸா சொல்றேன். பிரம்மைதான் ஆவி பேய் எல்லாம். கடவுள் இருக்கு இல்லைன்னு 2 கட்சி இருக்கிற மாதிரி இந்த விஷயத்திலும் 2 கட்சி இருக்கு. தயவு செஞ்சு பரத், நம்ம இப்போ வாதத்தில் இறங்க வேண்டாம். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சொல்லு குரு, அப்படியே சொல்லு. சரியா சொல்லணும்னா நான் ஜெயந்தியோட ஆவியை பார்க்கல, ஆனா குரலை கேட்டேன், உணர்ந்தேன். குழப்பாம சொல்லுங்க, என்ன கேட்டீங்க? ராத்திரி திடீர்னு எனக்கு முழிப்பு வந்துச்சு சொன்னான். மேஜை மேல் கலற்றி வைத்திருந்த வாட்சில் மணி பார்த்தான். 1:05 கொட்டாவி வந்தது. விட்டான். வெளியே இருட்டு பந்தலில் கெரசன் தீர்ந்த சிம்னியாய் நட்சத்திர பல்புகள் மங்களாய். திரும்பி படுத்து கொண்டான். தூக்கம் வரவில்லை. இதை போலத்தான அன்றைக்கு தூக்கி வாரி போட்டுக்கொண்டு விழிப்பு வந்தது. அக்கா துடிதுடித்து இறந்த கொடுமையான இரவு. மைடியர் அக்கா, உண்மையிலேயே எங்களை விட்டு போய்விட்டாயா? ஆசையாய் தலை சீவி பவுடர் அடித்து பள்ளிக்கு அனுப்பிய அக்கா, கிரிக்கெட் விளையாடி கண்ணாடி ஜன்னலை உடைத்த போது சித்தப்பா அடித்த அடியிலே வீங்கி போன முதுகை இரவு முழுக்க வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து இதமாக தடவி விட்ட அக்கா. எனக்கு ஜாக்கெட் எடுக்க போனேன், கண்ணில் பட்டது, நல்லா இருந்தது, இந்தாடா என்று சட்டை ஃபேண்ட் பார்சல்களை அடிக்கடி நீட்டும் அக்கா. போயிட்டியாக்கா என்னை விட்டுட்டு? விழி உடைத்து கொண்டது குருவுக்கு. சுத்தமாக தூக்கம் கலைந்து போய்விட்டது. எழுந்து ஜன்னல் அருகே வந்து திரையை விலக்கி வீசும் அளவு நிழலை கொஞ்ச நேரம் விரித்தான். லுங்கியை உயர்த்தி கட்டிவிட்டு டம்ளரை கவிழ்த்தான். நீர் சொட்டியது. காலி. கதவை திறந்து வெளியே வந்தான். எதிரே அக்கா வாழ்ந்த அறை. சாத்தி முன்புறம் திரை தொங்க 2 நிமிடம் அதே போல் பார்த்து கொண்டிருந்தான். படிகளில் இறங்கி கீழே வந்து ஹாலில் இருந்த வாட்டர் ஜக்கை எடுத்துக்கொண்டு மேலே வந்த போதுதான் அதை கவனித்தான். சிலீர் என்று சிலிர்த்தது. ஜெயந்தியின் அறை கதவு மெதுவாக, மிக மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது. உள்ளிருந்து யாரோ திறக்க முயல்கிறார்கள் போல. மை காட், யார் யார் உள்ளே? லேசாய் அவன் விரல்கள் நடுங்க துவங்கின. மெல்ல அரைவாசலை நெருங்கி திரையை விலக்கி பார்க்க வெளிப்புறம் தாழ்பால் மிக சரியாக போடப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்னமும் மிக மெதுவாக அந்த கதவு அசைந்து கொண்டிருந்தது. குருவின் நெற்றி நரம்புகள் புடைத்து கொண்டன. யாராவது எதேச்சையாக உள்ளே மாட்டிக்கொண்டார்கள் என்றால் கூட தடதடவென்று தட்டி கத்தத்தானே செய்வார்கள். வெளிப்பக்கம் தாழ் போட்டிருக்கும் அறையில் உள்ளிருந்து கதவை தள்ள முயல்வது யார்? கதவின் இடுக்கில் கொஞ்சம் தைரியம் வரவழைத்துக் கொண்டு காதை வைத்து கேட்டான். அமைதியாக இருக்க சட்டென்று யாரோ பற்களை கரகரவென்று நெரிப்பது போன்ற சத்தம் சன்னமாய் கேட்டது. நெஞ்சை பிடித்து கொண்டான். தாளை திறந்து உள்ளே போய் பார்க்க துணிவில்லை. கதவு இன்னும் மெதுவாக திறந்து அதிர்ந்து கொண்டே இருக்க திகில் அறையப்பட்ட குரு வேகமாக தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டு நீண்ட பெருமூச்சு விட்டான். யார் உள்ளே? என்ன அந்த சப்தம்? அது அது அக்காவின் ஆவியோ?
நெற்றி கழுத்தெல்லாம் ஜிலீர் என்று வியர்த்தது. ரோமங்கள் சிலிர்த்து கொண்டன. சித்தப்பாவை எழுப்பி சொல்லலாமா என்று நினைத்தான். அப்புறம் வேண்டாம் என்று நினைத்தான். அப்புறம் சொல்லலாம் என்று நினைத்தான். வேகமாக கதவை திறந்து பரந்தாவில் இருந்த எல்லா விளக்குகளின் சுவிட்சுகளையும் போட்டுவிட்டு சித்தப்பாவின் அறைக்கு சென்று கதவை தட்ட பிடிப்பில்லாமல் கதவு விலகியது. தாளிடப்படவே இல்லை. உள்புறம் உள்ளே நுழைந்து லைட்டை போட்டு சித்தப்பா என்றான். பதில் இல்லை. படுக்கை காலியாக இருந்தது. குழப்பத்தில் தவித்த போது குரு என்று அவன் தோளில் கை விழுந்தது. ஆ என்று திடுக்கிட்டு திரும்பினான். சித்தப்பா. என்ன விஷயம்? எதுக்காக எல்லா லைட்டையும் போட்டுட்டு இப்படி பரபரப்பா நிக்கிறேன்? நீங்க எங்க இருந்தீங்க சித்தப்பா? நேத்து அழுது அழுது மண்டையில நீர் கோர்த்துக்கிட்டு ஒரே வலி. சிங்கப்பூர் தைலம் கீழே என் ஆபீஸ் ரூம்ல இருந்தது. அதை எடுத்து போட்டுக்கிட்டு அங்கேயே சித்த நேரம் ஈசி சேர்ல சாஞ்சிருந்துட்டு வந்தேன். என்னடா வராந்தாவில் எல்லா லைட்டும் எரியுதுன்னு பார்த்தா இங்க நீ நிக்கிற. என்ன சமாச்சாரம் குரு? எதையாச்சும் பார்த்து பயந்துட்டியா? ஆமாம் சித்தப்பா, அக்கா ரூம்ல ஆவி. என்னடா உளர்ற? நீங்களே வாங்க, வந்து பாருங்க. கதவை யாரோ உள்ள இருந்து தள்ளுறாங்க, பல்ல கடிக்கிறாங்க, நெரிக்கிறாங்க. ஒரு வினாடி கண்ணை மூடி இருந்தார் சித்தப்பா. பின் கண்களை திறந்து ஆவி உலகம்னு தனியா ஒன்று உண்டுன்னு பரிபூர்ணமா நம்புறவண்ணா. ஆனா என் மகளோட ஆத்மா நிச்சயமா அலையாது, வா பார்க்கலாம் என்றார். இருவரும் ஜெயந்தியின் அரைவாசலுக்கு வந்ததும் திரையை விளக்கினான் குரு. கதவு ஆடாமல் தள்ளப்படாமல் அமைதியாக இருந்தது. கொஞ்சம் முன்னாடி கதவு ஆடிச்சு சித்தப்பா. காத்தா இருக்குண்டா, பயப்படாம போய் தூங்கு. காத்துக்கு அவ்வளவு சக்தி இல்லை. காது வச்சு கேட்டேன், பல் நெரிக்கிற சத்தம் கேட்டுச்சே. எங்கே என்று காது வைத்து சித்தப்பா கேட்டுவிட்டு எனக்கு ஒன்றும் கேட்கலையப்பா என்றார். குருவும் வைத்து பார்த்தான். எந்த சத்தமும் இல்லை. கொஞ்சம் முன்னாடி கேட்டேனே, கதவை திறந்து பார்த்துடுவோமே. வேணாம் சித்தப்பா, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன் என்று கதவை திறந்தார். உள்ளே இருவரும் வந்தார்கள். எல்லா விளக்குகளின் பட்டன்களையும் போட்டார் சின்ஹா. வெளிச்ச வெள்ளம் திரைச்சீலைகளின் காற்றில் படபடக்க அமைதியாக இருந்தது அறை. மியாவ் என்று ஒரு பூனை குறுக்காக ஓடி அவர்களை தாண்டி வெளியே பாய்ந்தது. சித்தப்பா உடனே சிரிக்க ஆரம்பித்தார். இப்ப புரியுது குரு, இந்த பூனை வெளியே வர முடியாம காலால கதவை புறாண்டி இருக்கும். அப்ப கதவு அசைஞ்சிருக்கும். நீ புறாண்ட சத்தத்தை கேட்டிருப்ப. என் ரூமுக்கு வா என்று கதவை மறுபடி சாத்து விட்டு தன் அறைக்கு அழைத்து சென்று மேஜை டிராயருக்குள் இருக்கும் ஒரு குங்கும பொட்டலம் எடுத்து கண்மூடி உதடுகளை அசைத்து என்னவோ சொல்லி எடுத்து அவன் நெற்றியில் வைத்து விட்டார். போய் படு, பயமா இருந்தா இங்கேயே வேணாலும் படுத்துக்கோ. இல்ல, என் ரூமுக்கே போயிடுறேன். குரு தன் அறையில் வந்து படுத்தான். சந்தேகமுள் மறுபடியும் குத்தியது. அது பூனையின் பிராண்டல் தானா? இல்லை, இல்லவே இல்லை. சுத்தமாக கேட்டது. மனித பற்கள் நெரிக்கப்படும் அதே சப்தம். தூங்க மிக கஷ்டப்பட்டான் குரு. இப்ப என்ன சொல்றீங்க என்றான் குரு. உங்க சித்தப்பா சொன்னதையே தான் நானும் சொல்றேன். அது பூனை சத்தம்தான். உங்க மனசுல இருந்த பீதிக்கு அப்படி கேட்டிருக்கு என்றான் பரத். நோ, கேட்டவன் நான். எனக்கு நல்லா தெரியும் அது பூனை சத்தம் இல்லை. ரைட், ஆவிதாங்கிறீங்களா? ஆவிக்கு பல்லுண்டா? ரெண்டாவது கேள்வி, அந்த ரூமை விட்டு வெளியேற ஆவிக்கு ஜன்னல்கள் போதும், கதவு திறந்துதான் வெளியேறணுமா? ரெடிகுலஸ். பரத், முதல்லயே சொன்னேன், இது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கேலியாத்தான் தோணும். பட் நான் நம்புறேன். அது ஆவியோட விளையாட்டை ஒழிய வெளியேறது நோக்கமில்லை என்றான் ஜெகன். அது ஆவியோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயம் என்னை இன்னமும் உறுத்திட்டு இருக்கு. நேத்து ராத்திரி சித்தப்பா ஏன் பொய்யை சொல்லணும் என்றான் குரு. என்ன பொய் சொன்னார்? சிங்கப்பூர் தைலம் எடுத்து தடவிக்கிட்டதா கீழே போனதா சொன்னார் இல்லையா? அது பொய். அந்த தைலத்தை முதல் நாள் நான் தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போ அது என் ரூம்ல தான் இருந்துச்சு. அத்தியாயம் 8. இன்ட்ரெஸ்டிங் என்று நிமிர்ந்தான் பரத். எதுக்காக பொய் சொல்லணும் என்றான் ஜெகன். அதுதான் எனக்கும் புரியலை என்றான் குரு. அப்போ கீழே ஆபீஸ் ரூமுக்கு போகல அவர், வேற எங்க போயிருப்பார்? சொல்லக்கூடாத இடமா அது? குரு, உங்க வீட்டுல யாரா இருக்கீங்க? நான், சித்தப்பா, சக்தின்னு ஒரு வேலைக்காரன். 3 பேர் தான் இப்போ. என்னைக்காவது நிறைய வேலை இருந்து லேட் ஆயிட்டா செக்ரட்டரி விஜய் சாரதி படுத்துருவார் வீட்லயே. வேலைக்காரிங்க, சமையல்காரர் காலையில வந்துட்டு ராத்திரி 8 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. நேற்று இதெல்லாம் நடந்தப்ப என்ன மணி? 1, 1:15 இருக்கும். அந்த நேரத்தில் எங்கே போனார் உங்கள் சித்தப்பா? உங்ககிட்ட ஏன் மறைக்கணும்? வாசல் கதவை திறந்தா உங்கள் ரூமில் சத்தம் கேட்குமா? கேட்காது. போர்ட்டிகோவில் கார் ஸ்டார்ட் ஆனால் உங்கள் ரூமில் சத்தம் கேட்குமா? லேசாக கேட்கும். வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? கூர்க்கா உண்டா? இல்லை இல்லை. நாய் வச்சிருக்கீங்களா? இல்லை. சக்தி எங்கே படுப்பான்? சமையல் கட்டோரமாக படுத்துக்குவான். வாசல் கதவை திறந்த ஒருத்தர் வெளியே போய்விட்டு திரும்பி சத்தம் போடாம வந்திருக்கார். அவனுக்காவது விழிப்பு ஏற்பட சான்சஸ் இருக்கு. எதுவும் விசாரிச்சிங்களா குரு? இல்லை சார், தயக்கமா இருக்கு. அவன் நான் விசாரிச்சதை சித்தப்பா கிட்ட சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு பாக்குறேன். பொய் எப்ப வரும்? ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக. எது உண்மை? ராத்திரி 1 மணிக்கு வீட்டை விட்டு சித்தப்பா எங்கே போனார்?
ஏன்? இது அவசியம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஜெகன், உங்க சந்தேகம் குருவுக்கு தெரியுமா? என்ன என்ன சந்தேகம் குருவுக்கு தெரியுமா? பரத் ஜெகனை பார்த்தான். சொல்ல வேண்டாம் என்று கண்களால் கெஞ்சினான் ஜெகன். இல்லை ஜெகன், இது சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன். உங்க சந்தேகத்துல ஒரு வாள் கிடைச்சிட்டா அப்புறம் முழுசையும் நோண்ட அந்த வீட்டிலே இருக்கிற குருவோட உதவி நமக்கு தேவைப்படும். ஏன் பீடிகை போடுறீங்க? சொல்லுங்க சார். பரத் மறுபடியும் ஜெகனை பார்க்க, சரி சொல்லுங்க என்றான். குரு, அதிர்ச்சி அடையாதீங்க. உங்க அக்காவை உங்க வீட்டில் உள்ள யாரோ, குறிப்பா சொல்லணும்னா உங்க சித்தப்பா, எப்படியோ திட்டம் போட்டு கொலை பண்ணி இருக்கணும்னு ஜெகன் சந்தேகப்படுறார். அது சம்பந்தமா ஆராயறதுக்காகத்தான் நான் உங்க வீட்டுக்கு வந்ததே. நான் ஒரு லாயர். ஒரு வினாடி அப்படியே அதிர்ந்து போனான் குரு. பின்னர் சுதாரித்து கொண்டு, எனக்கு புரியல, அது எப்படி கொலையாகும்? இன்னைக்கு சித்தப்பா ஊர்ல இல்லையே. ரெண்டாவது, நெஞ்சு வலியால போராடி என் கண்ணு முன்னாடியே செத்தா ஜெயந்தி. ஜெகன், இப்படி கோணலாவா சிந்திச்சீங்க? ஐ கான் கெட் யூ. கொஞ்சம் அமைதி. குரு, நிதானமா சில கேள்விகளுக்கு பதில் சொல்றீங்களா? அன்னைக்கு சித்தப்பா ஊர்ல இல்ல, ராத்திரி விஜய் சாரதி வீட்டில் தானே தங்கினாரா? இல்ல, அன்னைக்கு அவர் லீவு. சித்தப்பா ஊர்ல இல்லைன்னா அவருக்கு வேலை இங்க இல்லை. நீங்களும் சக்தியும் மட்டும்தான் இருந்தீங்க. ஆமாம். வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், சித்தப்பா ஊரில் இல்லைன்னா எனக்கு ரொம்ப குஷி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து கார்ட்ஸ் விளையாடுவேன். லைட்டாக அளவோட பிராந்தி குடிப்பேன். அன்னைக்கு அது மாதிரி நாங்கள் 3 பேர் எங்கள் ரூமில் 11 மணி வரைக்கும் கார்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ரங்கமணி போயிட்டான். கடைசி பஸ் போயிட்டதால சிவராஜ் என்னோட ரூம்லேயே தங்கிட்டான். வெரி குட். யார் யார் சேர்ந்து கதவை உடைச்சிங்க? நான், சிவராஜ், சக்தி 3 பேரும் சேர்ந்து தான். யார் டாக்டருக்கு ஃபோன் செஞ்சது? நான் தான். கதவை உடைச்சதுக்கு அப்புறமா முதல்லையா? சிவராஜும் சக்தியும் உலக்க ஒன்றை வச்சு கதவை இடிச்சிட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் செஞ்சுட்டு வந்தப்போ கதவை உடைச்சிட்டாங்க. உள்ளே படுக்கையிலிருந்து கீழே விழுந்து சப்தம் இல்லாமல் செத்து கிடந்தா ஜெயந்தி. 5 நிமிஷத்துலேயே டாக்டர் வந்துட்டாரு. என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் முடியலை. அது கிளியர் சாவு சார். ஜெகனுக்கு எங்கே இருந்து சந்தேகம் வந்துச்சு? ஏன் குரு, ஃபோன் எங்கே இருக்கு? கீழே ஆஃபீஸ் ரூமில் இருக்கு, சித்தப்பா ரூம்லையும் இருக்கு. இது எக்ஸ்டென்ஷன். சித்தப்பா ஊரில் இல்லாததால அவர் ரூம் பூட்டி இருந்துச்சு, அதனால கீழே போனேன். அமைதியாய் நகம் கடித்தான் பரத். குரு, ஜெயந்தி நெஞ்சு வலி தாங்காம கத்தினாங்கன்னு சொன்னீங்களே, சும்மா அம்மா அம்மா ஆ ஊ ஐயோ இப்படித்தான் கத்துனாங்களா, இல்ல நெஞ்சு வலிக்குதேன்னு சொல்லி கத்தினாங்களா? கொஞ்சம் கத்துனது அப்படியே சொல்ல முடியுமா? ஆ அம்மா நெஞ்சு வலிக்குதே, ஐயோ நெஞ்சு வெளிச்சிடும் போல இருக்கு, அம்மா அம்மான்னு வலியை சொல்லித்தான் கத்துனாங்க சார். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்களா? இவ்வளவு கடுமையா வலி வந்ததில்ல சார். இப்படி அவ துடிச்சதே இல்லை. நெஞ்சு வலிக்குதும்பா, மாத்திரையை சாப்பிட சொல்லி மெதுவா நீவி விட்டா கொஞ்ச நேரத்துல கலகலப்பாயிருவா. சத்தம் கேட்டு ஓடி வந்து கதவை தட்டினப்போ என்ன சொன்னாங்க? ஐயோ என்னால எந்திரிக்க கூட முடியலையேன்னு கதறினா. அப்புறம்தான் சக்தியை போய் உலக்கை எடுத்துட்டு வர சொன்னேன். மிஸ்டர் பரத், நீங்க அற்புதமா கேள்வி கேட்குறீங்க. ஆனா இந்த கேள்விகள் எல்லாமே அனாவசியம். அவ சாவுல எந்த குழப்பமும் இல்லை. நான் தான் பார்த்தேனே என் கண்ணாலேயே. ஜெகன், உனக்கு கேனத்தனமா ஏன் இப்படியெல்லாம் தோணுச்சு? சட்டென்று எழுந்து நின்று கொண்டான் ஜெகன். இப்பவும் சொல்றேன், அது உண்மையா இயற்கையா வந்த நெஞ்சுவலி இல்லை. யாரோ என்ன சின்ஹா தான் எதையோ இன்ஜெக்ட் பண்ணி என்னமோ செஞ்சிட்டாரு. என்ன பைத்தியம்னு நீங்க நினைச்சாலும் சரி, எனக்கு உள்ளே ஒரு மனசு சுத்தமா சொல்லுது இது கொலைன்னு. சில்லித்தனமா உளராதீங்க ஜெகன். நான் கூடவே இருந்தவன் சொல்றேன். சித்தப்பா ஊர்ல இல்லைன்னு சொல்றேன். திருப்பி வெயிட். ஏன் இப்படி நடந்திருக்க கூடாது? எப்படி? சிங்கா ஊருக்கு போறதா சும்மா பாவலா காட்டிட்டு ரகசியமா ஜெயந்திக்கு என்னவோ இல் எஃபெக்ட் செய்யக்கூடிய இன்ஜெக்ஷனை போட்டு கொலையை சாமர்த்தியமா மறைச்சு தந்தி வந்ததும் வந்த மாதிரி நடிச்சு. அப்பா, எவ்வளவு கற்பனை உங்களுக்கு. ப்ளீஸ் பரத், எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் செய்யுங்க. செய்வீங்களா? என்ன? அன்னைக்கு அவர் உண்மையிலேயே பெங்களூர் போயிருந்தாரா? அதை மட்டும் எனக்கு நிரூபிச்சிடுங்க. நான் இந்த பிரச்சனையே எடுக்கல. குரு சமாதானமாக ஜெகனின் கையை பிடித்து கொண்டு, என்ன ஆச்சு ஜெகன் உங்களுக்கு? அமைதியா இருங்க. சித்தப்பா அன்னைக்கு பெங்களூர் தான் போயிருந்தாருன்னு நிரூபிக்கிறது ரொம்ப சுலபம். அது கொலையே இல்லை. நான் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு பயந்து போய் ஓடி வந்தா நீங்க ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஜெகன் உடன் கைகளை விலக்கி கொண்டான். சரி குரு, இதுக்கு பதில் சொல்லு. நேற்று ராத்திரி உன் சித்தப்பா எங்க போனார்? ஏன் உங்ககிட்ட போய் சொன்னார்? சாரி, எனக்கு இதுக்கு பதில் தெரியல. அது மாதிரி தான் என்னாலையும் விளக்க முடியல. ஆனா உள் மனசு திருப்பி இது கொலைன்னு சொல்லுது. எனக்கு லேசா ESP பவர் உண்டு. பல தடவைகள் நான் இதை சோதிச்சிருக்கேன். அடுத்த நாள் பரீட்சையில என்னென்ன கேள்வி வரும்னு முதல் நாளே முக்காவாசி எனக்கு தோணும். மறுநாள் அப்படியே சரியா இருக்கும். இதெல்லாம் கெஸ் ஒர்க் என்றான் பரத். ஐயோ, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்குங்க. ரைட், உங்களுக்கு என்ன பண்ணணும்? சின்ஹா அன்னைக்கு உண்மையா ஊர்ல இல்லைங்கிறத நிரூபிக்கணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நிரூபிக்கிறேன். இப்போ அடுத்த பிரச்சனை. சின்ஹா வரிசையா எங்கிட்டையும் குரு கிட்டையும் சொன்ன பொய்கள் 3வது பிரச்சனை. குரு கேட்ட பற்களை கடிக்கிற ஆவி. ஐ ஆம் குவைட் இன்ட்ரெஸ்டிங்.
இன்னைக்கும் அந்த ஆவி பல் கடிக்குமோ? நான் வந்து பார்க்கலாமா என்று சிரித்தான் பரத். வெல்கம். சித்தப்பா கூட ஊர்ல இல்ல, திருச்சி போகணும்னு காலையில அவரும் விஜயசாரதியும் புறப்பட்டு போயிட்டாங்க. நானும் சக்தியும் தான் இருக்கோம். வாங்களேன். பரத்தின் மண்டைக்குள் பல்பின் பளிச். சின்ஹா ஊரில் இல்லை. எப்போ வருவார் திரும்பி? 2 நாளாகன்னு சொன்னார். குட், வெரி குட். குரு, இன்னைக்கு நைட் ஒரு 8 மணிக்கு நான் வரட்டுமா உங்க வீட்டுக்கு? தாராளமா வாங்க. ஜெகன், நீங்களும் வர்றீங்க. ராத்திரி தங்குறோம், ஆவியை சந்திக்கிறோம், ஹலோ சொல்றோம். அப்புறம் குரு, ஜெகனோட சந்தேகத்தை போக்க வேண்டியது ஹவுஸுங்கிற முறையில் உங்க கடமை, தொழில்ங்கிற முறையில் என் கடமை. வில் யூ ஹெல்ப் மீ? நிச்சயமா. உங்க சித்தப்பா. சரி, ரூமை கலைக்காம நான் பார்க்கலாமா? பாருங்களேன். சரி, ரொம்ப சரி. அப்ப ராத்திரி 8 மணிக்கு சந்திப்போம். ஓகே என்று எழுந்தார்கள். குரு, உங்க வீட்டு சக்திக்கு இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து லீவு கொடுத்துடுங்க. செகண்ட் ஷோ பார்த்துட்டு அவன் வந்தா போதும். சரியா? சரி சார், அவசியம் வாங்க. தப்பா நினைக்கலைனா இன்னும் ஒரு கேள்வி. உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன சொன்னீங்க? அன்னைக்கு உங்க கூட இருந்தவங்க? ஒருத்தர் ரங்கமணி 11 மணிக்கு போயிட்டான். சிவராஜ் என்னோட தங்கினவன். என்ன பண்றாங்க அவங்க? ரங்கமணி ஒரு வீக்லி மேகசைன்ல ஒர்க் பண்றான் சார். சிவராஜ் வேலைக்கு தூண்டில் போட்டுட்டு இருக்கான். அவங்க மேல எல்லாம் நீங்க சந்தேகப்படவே தேவையில்லை மிஸ்டர் பரத். நோ, சும்மா கேட்டேன். அவர்கள் சென்ற பின்னர் நெடுநேரம் அமைதியாக சோபாவில் உட்கார்ந்திருந்தான் பரத். சிந்தனையை கிளறும் வகையில் ஒரு சின்ன முனை இன்னும் பிடிப்பாய் கிடைக்கவில்லை. உள்மனம் ESP என்று பினாத்தம் ஜெகன், ஆவி பல்லை கடிக்கிறது, கதவை தள்ளுகிறது என்று உளரும் குரு, சரமாரியாய் பொய் சொல்கிற சின்ஹா, அறைக்குள்ளேயே அலறி அல்பாயுசில் நெஞ்சு வலியில் உயிர் துறந்த ஜெயந்தி. எது உண்மை? கொலையா? சேச்சே. மோட்டிவ்? நீளமாக ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு எழுந்தான் பரத். மதியம் சாப்பிட்டு விட்டு நாவல் படித்தான். எவ்வளவு சொத்து தேரும் அந்த ஆனந்துக்கு? இன்னைக்கெல்லாம் இருந்தா 10,000 தேருமா? நாம வாட்ச்மேனுக்கு தர்ற வருஷ சம்பளம் அது. வித்யா, எனக்கு என் கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உன்னோட காதலை விட முக்கியம் என்ற செல்வநாயகம் தன் அகண்ட பெரிய கண்களை உருட்டி ஏதோ விண்ணே இடிந்து விழுது விட்டது போன்று காட்டுக்கத்தலாய் கத்தத் தொடங்க மார்பின் மேல் புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு உறங்கி போனான் பரத். டிங் டாங் அழைப்பு மணி. திறந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம்? துயில் கொண்டிருந்தேன். எப்படி எழுதின எக்ஸாம்? ஜஸ்ட் லைக் தட். விச்சிட்டேன். வர்றப்போ கதிரேசன் கடைன்னு போர்டு பெருசா இருந்துச்சு. போய் விசாரிச்சேன். அதிகபட்சமா 300 ரூபாய் தரேன்னா. எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? ஹெட் டெய்ல்ஸ் எதுவுமே புரியல சுசி. உங்க ஸ்கூட்டரை தான் சொல்றேன். வண்டியா இது? பான்னு ஒவ்வொரு இடத்துலையும் கெஞ்சி கெஞ்சி புறப்பட்டது. ஓ, கையெல்லாம் வலிக்குது. கோர்த்து உயர்த்தி கொட்டாவி விட்டாள். மார்பின் உயரங்களில் டீ சட்டை வசனம் சொன்னது. ஈஜிப்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் என்று. கருப்பு ஜீன்ஸ் தொடையை கட்டி பிடித்திருந்தது. காதுகளில் கடுகளவிற்கு பிளாஸ்டிக் வஸ்து. நறுக்கென்று குட்டிவிட்டு ஹேண்ட்பேக்கை தூர எறிந்துவிட்டு அறைக்குள்ளே போய் அப்படியே விழுந்தாள் படுக்கையில். சரி, என்ன படுத்துட்ட? எந்திரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பு, வெளியே போறோம். வேற எங்க போறோம் அங்கிள்? மணி 6 ஆகுது. 8 மணிக்கு குரு வீட்டுக்கு நான் போகணும். டைம் இருக்கு. உனக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணலவா? மங்கள்தீப் வந்தார்கள். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? கேட்ட பெண்ணிடம் விஷயமாக மனசுக்குள் ஒரு பதில் சொல்ல, சாரீஸ் வி வாண்ட் என்றான். லட்சம் ஹேங்கர்களில் புடவைகள் காய்ந்திருந்தன. தொட்டு தொட்டு சுற்றி, நாட் திஸ், இந்த கலர் இருக்கா? கிரீம் கலர்ல லார்ஜ் சைஸ் ஃப்ளவர் போட்டு என்று 3/4 மணி நேரத்தை மென்று கொண்டிருந்தாள் சுசீலா. சலித்து போய் நின்ற பரத்திற்கு அருகாக சின்ன பையன் வந்தான். சார், உங்க பேர் பரத்தா? எஸ். உங்களுக்கு போன் வந்திருக்கு. திகைத்தான். நான் இந்த கடைக்கு இந்த நேரத்தில் வரப்போகிறேன் என்று யாரிடம் சொல்லவில்லையே. இருக்காதுப்பா, எனக்கு இருக்காது. கருப்பு கலர் செக் சட்டை போட்டு சட்டையை இன் பண்ணி பக்கிள்ஸ்ல பீனு இருக்கும். சேலை செக்ஷன்ல இருப்பார். பரத்னு பேரு. போன்ல சொல்லி கூப்பிட சொல்றாங்க சார். வாவ், என்ன இது? சுசீலா சுவாரஸ்யமாக சேலை பார்த்து கொண்டிருக்க, இதோ வர்றேன் சுசின்னு சொல்லி கவுண்டரை நோக்கி நடந்தான். தனியாக இருந்த ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். பரத் என்றது ஆண் குரல். ஆமாம், நீங்க யாரு? உன்னோட நிழல். மை காட், ஹூ த ஹெல் ஆர் யூ? 4 பேர் வந்து போற பப்ளிக் பிளேஸ்ல நின்று கத்தாத. நிழல் என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். நீ கவனிக்கப்படுறேங்கிறத முதல்ல உணர்ந்துக்கோ. அதுக்காகத்தான் கூப்பிட்டேன். எதையும் செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி. சில அனாவசிய வம்புகள்ல மாட்டிக்காத. ஷட் அப். முதல்ல அட்வைஸ் பண்ணுவேன், அப்புறமா ஆக்ஷன் எடுப்பேன். போய் சேலையை செலக்ட் பண்ணு, அப்புறம் பேசலாம். டடக். அத்தியாயம் 9. அதிர்ச்சியில் அறையப்பட்டு சற்று நேரம் அப்படியே நின்றான் பரத். தேங்க்யூ என்று ரிசீவரை வைத்தான். சுசியிடம் வந்தான். இந்த ரெட் சூஸ் பண்ணியிருக்கேன். நைஸ், பேக் பண்ண சொல்லு. யார்கிட்ட போன்ல பேசுனீங்க அவசரமா? சொல்றேன். பார்சலோடு வெளியே வந்தார்கள். ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்யும் முன் சுற்றுமுற்றும் பார்த்தான் பரத். யாரை பார்க்கறீங்க? என் நிழலை. சிரிப்பு வரல மாமா. போன்ல மறைமுகமா மிரட்டின என் நிழலை தேடுறேன். என்ன சொல்றீங்க? போய்கிட்டே சொல்றேன், உட்காரு. போய்கிட்டே சொன்னான்.
சொல்லி முடித்ததும் பெரிய எழுத்தில் வாவ் என்றாள். ஆகவே குமாரி ஜெயந்தியின் சாவில் மர்மங்கள் இருக்கின்றன என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. ஒருத்தன் போன்ல மிரட்டுறான், கொஞ்சம் கூட பயமே இல்லாம செந்தமிழ் விடுறீங்களா? எனக்கு என்ன பயம், அவனுக்குத்தான் பயம். நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு. ஸோ என்னை துரத்தினவன் சின்ஹாவோட ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம ஜவுளி கடைக்கு போகலாம்னு திடீர்னு முடிவு பண்ணோம். இந்த கடைன்னு எதேச்சையா தேர்ந்தெடுத்தோம். அப்போ நம்ம காலனியிலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். இப்போ நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க ஸ்கூட்டர், கார், பைக் எதிலாவது அவன் இருக்கலாம் என்ன, இருக்கான். அவனுக்கு தண்ணி காட்டிட்டு நாம குரு வீட்டுக்கு போகணும். இப்போ குரு வீட்டுக்கா? ஒய்? ஓ, உங்ககிட்ட ஆவி கதையை சொல்லலையே என்று சொன்னான். 2 சிக்னல்களில் மாட்டாமல் தப்பித்து ஆக்சிலேட்டரை முழுக்க திருகி காரை எல்லாம் ஓவர்டேக் செய்து 3 கட்டங்கில் சம்பந்தமில்லாமல் திரும்பி விரட்டி 8:15 அவர்களின் ஸ்கூட்டர் குருவின் வீட்டின் முன் நின்றது. இரவில் அந்த வீட்டிற்கு பிரத்யேகமாக ஒரு தனிமை ஒட்டி கொண்டு தெரிந்தது. ரெயிங் என்று இரவுக்கு பின்னணி இசை இருந்தது. நிலா பையன் 10 நாளுக்கு முன்பிருந்ததை விட தற்போது போஷாக்காய் வளர்ந்திருந்தான். உயரமாக நெட்டிலிங்க மரங்கள் ஒரே பக்கமாக சாய்ந்து நிமிர்ந்து கொண்டிருந்தன. குருவும் ஜெகனும் முன்ஹாலில் கார்ட்ஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். 8 ஸ்பேடை நீங்க இறக்குனது தப்பு என்று பின்னால் வந்து மெதுவாய் சொன்னான் பரத். ஹலோ, குட் ஈவினிங் என்று ஆள் மாற்றி சொல்லிக் கொண்டார்கள். ராஜா ராணி ஜாக்கிகளை டப்பாவுக்குள் அடைத்தார்கள். குரு உள்ளே சென்று ஒரு தட்டு முழுக்க பிஸ்கட் கொட்டி கொண்டு வந்தான். ஜெகன், உங்க ஜெயந்தியோட சாவுல நிச்சயமா குழப்பம் இருக்குங்கிற முடிவுக்கு நான் வந்தாச்சு. இனி சிக்கலை சுத்தமா தீர்க்க வேண்டியது என் வேலை என்றான் பரத். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க துணிக்கடையில என்று சுசீலா ஆரம்பிக்க விழிகளாலேயே வேண்டாம் என்று சொல்லி சாரி எடுத்துக்கிட்டு இங்க வர லேட் ஆயிருச்சு என்று முடித்தான் பரத். போன் குரலை பற்றி இப்போது சொல்ல விருப்பமில்லை அவனுக்கு. எங்கேயோ ஒரு கசிவு இருக்கிறது. ஜெயந்தியின் சாவை பற்றி விசாரிக்க சொல்லி வந்து கேட்டுக்கொண்டான் ஜெகன். அந்த விஷயம் அடுத்து குருவுக்கு தெரியும், சின்ஹாவிற்கு தெரிய வாய்ப்பில்லை. இந்த 2 பேரை தவிர போனில் என்னிடம் பேசிய அந்த ஆளுக்கு தெரிந்திருக்கிறது. நான் ஆராய்வது எப்படி? அவன் சின்ஹாவினாலா இல்லை தனிநபரா? எதையாவது உருப்படியாக தெரிந்து கொள்ளும் வரையில் வெதர் ரிப்போர்ட்ஸ் போல அப்போதைய விஷயங்களை இவர்கள் இருவரிடமே சொல்ல போவதில்லை. கூடாது. ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடித்து, குரு, உங்க சித்தப்பா ரூமை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயந்தி ரூமை பார்க்கணும். ரூமை சுத்தம் பண்ணிட்டீங்களா? பொருட்கள் எதையும் தொடலை, அப்படியே கிடக்கு. தரையை மட்டும்தான் கழுவி தள்ளணும். கதவுக்கு நெளிஞ்சு போன உள்தாப்பாலை எடுத்துட்டு வேற பொருத்தினோம். வெல், போகலாமா மாடிக்கு? வாசல் கதவை தாளிட்டு விட்டு வந்தான் குரு. மாடிக்கு வந்தார்கள். இந்த கதவை தான் ஆவி ஆட்டினதா என்று சிரித்தான் பரத். அங்கிள், சிரிக்காதீங்க. நான் கூட இதெல்லாம் சும்மா பம்மாத்துன்னு தான் நினைச்சேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி கல்பனான்னு, அவகிட்ட மீடியம் பவர் உண்டு, ஆவிகளோட பேசுவா. ஒய்ஜா போர்ட் அண்ட் ஆல் தட் தெரியும். இப்போ ஜெயந்தி ரூமை கொஞ்சம் பார்க்க விடு. கண்ணாடி அலமாரியில் காசி செட்டி தெருவே இருந்தது. ஹேர்பின் வாங்கினால் கூட மேட் இன் ஜப்பான் போட்டிருக்கிறதா என்று பார்த்து வாங்குபவள் என்று தெரிந்தது. ட்ரெஸ்ஸிங் மேஜையின் ஐ ஷேடுகளும் லிப்ஸ்டிக்குகளும் கிரீமுகளும் ஏலத்தில் விட்டால் 1000க்கு மேலே போகும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த சின்ன டிராயரை திறந்தான். நெயில் பாலிஷ், ஐப்ரோ பென்சில்கள், நெயில் கட்டர், ஒரு சின்ன கத்திரிக்கோல், பிளேடு, ஒரு செவ்வக பண பர்ஸ், 20-30 பல்லவ டிக்கெட்டுகள், குவிக் பிக்ஸ், பிரா, எலாஸ்டிக் என்று ஒரு ஜெனரல் ஸ்டோரே இருந்தது. மணி பர்ஸை எடுத்து ஜிப்பை இழுத்தான். வர மறுத்தது. நேக்காய் இழுத்தான். மசியவில்லை. இங்கே கொடுங்க, நான் இழுத்து பார்க்கிறேன் என்று குரு வாங்கி முயற்சித்தான். எக்கு தப்பாய் சிக்கி இருந்தது. சரி விடுங்க, அப்புறமா அதை ட்ரை பண்ணலாம் என்று அருகில் டேபிள் லாம்ப் இருந்த மேஜைக்கு சென்றான் பரத். சுவரோரமாய் அடுக்கி இருந்த 10-15 புத்தகங்களில் சேஸும் ராமனஸும் அதிகமாக இருந்தார்கள். அலாரம் டைம் பீஸ் மத்தியானம் 1 என்றைக்கோ நின்றிருந்தது. பென் ஸ்டாண்டில் ஸ்கெட்ச் பேனாக்கள் குத்தி இருந்தன. ஸ்டாப்லர் மிஷினை பேப்பர் வெயிட்டாக கொண்டு 4-5 பேனாக்கள். குரு, ஜெயந்தியோட சாவை பத்தி ஆராயிறப்போ நம்ம ஜெயந்தி ஆராய வேண்டியதா இருக்கு. இங்க நான் எடுத்து பார்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்க பர்மிஷன் கேட்கலையேன்னு நினைக்காதீங்க. சேச்சே, யூ ஆர் ஃப்ரீ டு டூ எனிதிங். உண்மை ஒன்று உண்மையிலேயே மறைஞ்சிருந்தா அது வெளியே வர்றதுக்காக போராடுறதுல தப்பில்லை. என்னை எதுவும் கேட்க வேண்டியதில்லை. யூ கோ ஹெட் பரத். அந்த பேப்பர்களை எடுத்தான் பரத். மண்ணில் விழுந்த மகரங்கள். காட்சி 6. ராஜாராமன் சைக்கிளில் இருந்து இறங்கி அதை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி உஸ் அப்பாடா என்னும் போது இடது பக்கமாக வசந்தி வருதல். வசந்தி, ஹலோ ராஜா, எப்படி இருக்கீங்க? ராஜா, ஏதோ. அதனால? வசந்தி, அதனாலே? ராஜா, வாய்க்கும் வயத்துக்கும் இப்போ புரியுதா? வசந்தி, இருக்கலாம், ஆனாலும் வர்க்க புரட்சிங்கிறது என்று நாடகத்தில் வசந்தியாக நடிக்க ஜெயந்திக்கு தரப்பட்ட வசன பேப்பர்கள் திரும்ப வைத்துவிட்டு திரும்பி மேலே இருந்த 79 பார்க் அவென்யூவை புரட்டி பார்த்தபோது அந்த இன்லெட் லெட்டர் கடிதம் அதற்குள்ளிருந்து விழுந்தது. எடுத்தான். ஜெயந்திக்கு வந்த கடிதம். அனுப்புவோர் முகவரி இல்லை. பிரித்தான். சத்தமாக படிங்க பரத் என்றான் ஜெகன். அன்பு தோழி ஜெயந்திக்கு. ஹேமா எழுதியது. நலம். நலமா? உன் கடிதம் பார்த்தேன். வர வர அவன் தொந்தரவு அதிகரித்து வருவதாக எழுதியிருந்தாய். தயங்காதே.
உன் தம்பியிடம் சொல்ல தயக்கமாக இருந்தால் சித்தப்பாவிடமாவது சொல்லிவிடு. அத்துமீறினால் அங்கேயே சிறிதாக தண்டித்து விடு. ஒரு முறை எனக்கு அறிமுகப்படுத்தி விடு. நான் பார்த்து கொள்கிறேன் அவனை. ரமேஷும் நானும் மகாபலிபுரம் போனதாய் சொன்னேன் இல்லையா? 2 மாசம் முன்பு. 26ங்கிறது 27, 28, 29, 30 ஆகியும் எனக்கு பயமாயிருச்சு. அப்புறம் அந்த குலவதின்னு சொல்வேனே, அவகிட்ட போனேன். நல்ல வேலை, டயத்துக்குள்ள வந்தேன். மாத்திரையே போதும்னா. ஒரு வாரத்தில் சரியாயிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன் நான். ரமேஷ் கிட்ட சொல்றேன், சிரிக்கிறான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவனே தந்திருப்பான மாத்திரை. பொறுக்கி பயல். விட்டுட்டேன். ஆபீஸ்ல தினகரன்னு ஒரு அம்மாளுக்கு அழைச்சிக்கிட்டு போனேன். நெத்தியில விபூதி, விரல் என்னெல்லாம் பண்ணுச்சு தெரியுமா? பட்டும் படாம தோல்ல கை வச்சு லேசா ஸ்ட்ராப்பை தொட்டு, ஸ்டாப் இட் பரத், வெக்கங்கேட்டவ, நமக்கு வேண்டியதா இதுல எதுவுமே எழுதல, வச்சிடுங்க தூ என்றாள் சுசீலா. ஏன் இல்லை, முதல் 4-5 வரிகள்ல விஷயம் இருக்கே. யாரோ ஒருத்தன் ஜெயந்தியை தொந்தரவு செய்யறதா எழுதி இருக்காளே. யாரது? என்ன தொந்தரவு? அக்கா என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லையே. அந்த ஹேமா எப்படி ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அடிக்கடி வருவான், சேர்ந்து சினிமா போவாங்க வருவாங்க. இவன் இப்படிப்பட்டவள்னு கூட எனக்கு தெரியாதே. பரவாயில்ல குரு, அந்த ஹேமாவோட அட்ரஸ் தெரியுமா? தெரியும், ஆபீஸ் அட்ரஸ் தான். போதும் கொடுங்க, விசாரிச்சுக்கிறேன். நம்ம சந்தேகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமையலாம், அமையாமலும் இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு சின்ன சின்ன பாயிண்ட்டையும் கிளியர் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. காட்ரேஜ் பீரோவுக்குள் சேலைகள், ஜாக்கெட்டுகள் நடுவே விரலை செலுத்தினான். கட்டிலுக்கும் மெத்தைக்கும் நடுவில் அங்கே இங்கே பார்த்துவிட்டு, சரி, இந்த ரூமை விட்டு நம்ம போகலாம். ரூமுக்குள்ள பூனை எதுவும் இருக்கான்னு பார்த்துடுவோம். அப்புறம் பூனையின் பிராண்டால் தானான் வாதம் செய்ய வேண்டி வரும் என்றான் பரத். வெளியே வந்து கதவை சாத்தினார்கள். சின்ஹாவின் அறைக்குள் வந்தார்கள். நீங்க எல்லாம் அமைதியா உட்காருங்க, நான் மட்டும் பார்க்கிறேன் என்று பரத் மெதுவாக அந்த அறையை ஒரு முறை சுற்றி வந்தான். சுவரில் செல்லோட்டை போட்டு 4 மூலைகளிலும் ஒட்டப்பட்ட ஒரு போஸ்டரில் முழுக்க கருப்பு, ஒரு ஓரத்தில் யூ கான்ட் see inside the dark என்று வெள்ளை எழுத்துக்கள். என்னே ரசனை! மேஜை மேல் புத்தகங்கள் கோனா மானா என்று இருந்தன. சுமார் 20 புத்தகங்கள் ஒன்றையொன்று தொட்டுக்கொண்டு கும்பலாக கிடந்தன. கிளி ஜோசியமாக ஒன்றை பொறுக்கி தலைப்பை பார்த்தான். மரணத்தின் பின் மனிதனின் நிலை, மறைமலையடிகள். என்ன சொல்கிறார்? புரட்டினான். புரட்டிய பக்கத்தில் இருந்து 4 உடம்புகள் சூக்கும சரீரம், குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம் என்று பெயர் பெறும். அல்லது அவை பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று வேறு பெயரிட்டும் வழங்கப்படும். நமது கண்ணுக்கு எதிரே தோன்றும் இந்த தூள உடம்பானது அழிந்து போனால் அதற்குள் வியாபித்திருக்கும் மற்ற 4 உடம்புகளும் அதுபோல அழிந்து போவதில்லை. அவை. புத்தகத்தை மூடினான். அருகில் கண்ணாடி அலமாரி, முழுக்க முழுக்க முதுகு காட்டிக் கொண்ட புத்தகங்கள், நிறைய தடிதடியாய் ஆங்கில புத்தகங்கள், ஜோதிடங்கள் பற்றி. ஆட்காட்டி விரலை ஒவ்வொரு தலைப்பிலும் வைத்து வேகமாக படித்தான். இன்னொரு வரிசையாய் டாக்டர் ரோமன் ஏ முடி எழுதிய லைஃப் ஆஃப்டர் லைஃப், ஃப்ரெட்ரிக் மையர்ஸ் எழுதிய ஆவி சமாச்சாரங்களாக இருந்தது. குரு, உங்க சித்தப்பா ஆவி பத்தி நிறைய படிக்கிறவர் போல. மிஸ்டர் பரத், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆவிகளை பார்த்ததா, பேசுனதா, உணர்ந்ததா அனுபவங்களை சொல்ற எழுதுற அத்தனை பேருமே பேசி வச்சுக்கிட்டு பொய் சொல்றவங்களா? இப்போ நீங்க இதை நம்புங்கன்னு சொல்லல, நம்புறவங்களை கேலி செய்யாதீங்க. ஜெர்மனியில ஒரு டாக்டர் ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கார். என்ன ஆராய்ச்சி தெரியுமா? உயிர்னா என்ன? திடமா, திரவமா, வாயுவா, உருவம் இல்லாததா? அது உடலை விட்டு போகுதுன்னா எப்படி, எந்த வழியா, எங்க போகுது? இதுதான் சப்ஜெக்ட். இதுக்காக ஸ்பெஷலா ஒரு கண்ணாடி ரூம் அமைச்சு பல எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு சாகர நிலையில இருக்கிற மனுஷர்களை வச்சு இதை செஞ்சுட்டு இருக்கார். நம்ம இன்னும் முழுசா கண்டுபிடிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. கிளவுடியா பல சமாச்சாரங்கள் இருக்கு. புரிஞ்சுக்க முடியாம என்று படபடத்தான் ஜெகன். உங்களுக்கு என்ன ஜெகன் இவ்வளவு கோபம் வருது? கோபம் இல்லை பரத், நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மேடம், இதை பற்றியெல்லாம் பேசுனா உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே? சேச்சே, குவைட் இன்ட்ரெஸ்டிங், பேசுங்க. மேட்டுப்பாளையம் தெரியுமா? ஊட்டி போகிற ரூட்டில். அங்கே தியாகுன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவனுக்கு செஸ்ல ரொம்ப பைத்தியம். அவனோட மரம் இருக்கிற தொழிற்சாலையிலேயே மேனன்னு ஒரு கேரளாக்காரன் வேலை பார்த்தான். அவங்க அப்பா கிட்ட ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டு அந்த மேனனை தியாகு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவான். 2 பேரும் மணிக்கணக்கா ராத்திரி 1, 2ன்னு கூட விளையாடுவாங்க. ஒரு நாள் அந்த மேனன் மிஷின்ல நெத்தியில அடிபட்டு செத்து போயிட்டான். அன்னைக்கு மறுநாள் செஸ் போர்டை வச்சுக்கிட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான் தியாகு. அப்போ போர்டுல ஒரு காய் தன்னால கட்டம் மாறிச்சான். அலறி அடிச்சுக்கிட்டு ரூமை விட்டு ஓடிட்டான். அப்புறம் என்னமோ மந்திரவாதியை கூப்பிட்டு அந்த மேனனோட ஆவிக்கு சாந்தி பண்ணினாங்களாம். தியாகு என்னோட திக் ஃப்ரெண்டு. இதுக்கு என்ன சொல்றீங்க? வேற ஏதாச்சும் பேசுவோமே என்றான் குரு. அவன் முகம் லேசாக வெளிரி போயிருந்தது. ஓகே ஜெகன், அப்படி ஒரு உலகம் இருந்துட்டு போகட்டும். இன்னைக்கு ராத்திரி ஜெயந்தியோட ஆவியை நான் உணர்ந்தா ஐ அக்செப்ட் இட் சின்சியர்லி. நாம பிரச்சனையை விட்டுட்டு விலகி போயிட்டோம். மணி 9:30 ஆகுது. இப்போ இங்க என் மூளையை நிறுற மாதிரி வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறேன். அப்புறம் குரு ரூம்ல கேரம் விளையாடலாம், பேசலாம், ஆவிக்காக காத்திருக்கலாம் என்றான் பரத்.
சின்ஹாவின் மேஜைக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு டிராயரை இழுத்து பார்த்தான். 4-5 சின்ன ஃபைல்கள், நிறைய கோடு கோடாய் பென்சில்கள் இழுக்கப்பட்ட காகிதங்கள், பேனாக்கள், டைரி எடுத்தான். விற்றென்று புரட்டினான். அத்தனை பக்கங்களும் விதவை பக்கங்களாக இருந்தன, எழுத்தில்லாமல். முதல் பக்கத்தில் மட்டும் சின்ஹாவிற்கு பி. பரமேஸ்வரன் 5 கணேஷ் விஹார் 15வது கிராஸ் மல்லேஸ்வரம் பெங்களூர் 3 என்று அன்பளிப்பாய் கொடுத்தவர் தன் உலக அட்ரஸையே கொடுத்திருந்தார். யார் பரமேஸ்வரன் தெரியுமா? சித்தப்பாவோட தோஸ்த். 10 நாளைக்கு ஒரு தடவை சௌக்கியமான எஸ்டிடி போட்டு பேசிக்குவாங்க. டைரியை திரும்ப வைத்துவிட்டு எழுந்த போது காலால் இடறப்பட்டு மேஜைக்கு அடியில் இருந்த மூங்கில் பிளாட்சுகளால் பின்னப்பட்ட குப்பை கூடை கீழே கவிழ்ந்தது. வேஸ்ட் பேப்பர்கள் வெளியே வர லேசாக தெரிந்தது. ஒரு கண்களை குறுக்கி பார்த்து அதை எடுத்தான் பரத். அது ஒரு புத்தகம். 4 ஓரங்களிலும் கரையான் நாஸ்தா செய்திருக்க, பக்கங்கள் மிக மக்கி தொட்டால் உடையும் நைஸ் ரொட்டி போல இருந்தது. முதல் பக்கத்தை புரட்டினான். த ஆர்ட் ஆஃப் நெக்ரோமன்சி பை சுசில் தாஸ் மெண்டோகர். 3 தலைகளும் எட்டி பார்த்தன. இதென்ன குப்பை தொட்டிக்குள்ள போய் புஸ்தகம் என்றான் ஜெகன். நேக்ரோமன்சினா என்ன ஜெகன் தெரியுமா? ஜெகன் முதட்டை பிதுக்கினான். குருவும் அதையே பிதுக்கினான். நேக்ரோமன்சி கேள்விப்பட்டதில்லையா அங்கிள் என்றாள் சுசீலா. அது என்னவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் எடுத்து குப்பை தொட்டியில போட்டா இதை என்றான் குரு. குப்பை தொட்டியிலா போடப்பட்டது? இல்லை, அதுதான் சேஃப்டியான இடம்னு குப்பை தொட்டியில மறைச்சு வைக்கப்பட்டதான்னு அப்புறமா முடிவு செய்யலாம். முதல்ல குரு போய் டிக்ஷனரி கொண்டாங்க. குரு வேகமாக சென்று கொண்டு வந்து படபடப்பாய் மூச்சு விட்டான். ஈசி என்று புரட்டினான் பரத். வார்த்தையை பிடித்தான். சத்தமாக படித்தான். நேக்ரோமன்சி மந்திர வித்தை, இறந்து போனவர்களின் ஆவிகளுடன் தொடர்பு கொண்டு எதிர்காலத்தை பற்றி கூறும் ஜோசிய முறை. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.